வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க உலக சமுதாய சேவா சங்கம், வாழ்க உலக சமுதாய சேவா சங்க நிறுவனர் ஆசான் அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்கள், வாழ்க உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் பத்மஸ்ரீ எஸ்.கே. மையா அவர்கள், வாழ்க வேதாத்ரியம், வாழ்க உலகமீதி, வாழ்க ஆழியாறு அறிவு திருக்கோவில், வாழ்க ஆழியாறு அறிவு திருக்கோவிலின் அறங்காவலர் பெருமக்களும் பேராசிரியர் பெருமக்களும் அருள் நிதியர்களும் அனைவரும் வாழ்க வளமுடன். ஆசான் அருட்தந்தை அவர்களுடைய அரிய சிந்தனைகளை ஆழியாறு இணையதளத்தின் மூலமாக உலகெங்கும் கொண்டு சென்று கொண்டிருக்கக்கூடிய இணையதளத்தில் இருக்கக்கூடிய இணையதள சேவையாளர்கள் அனைவருக்கும், இந்த இணையதளத்திலே இணைந்து அருட்தந்தையினுடைய அரிய சிந்தனைகளை தினந்தோறும் கேட்டு வாழ்க்கையில் கடைபிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இறை உணர்வாளர்கள் அனைவரையும் வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். ஆசான் அருட்தந்தை அவர்களுடைய 19வது வேள்வி தினம் நாளை வருகிறது. அந்த நாளைய தினம் வரக்கூடியதால் அருட்தந்தை அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை என்னுடைய ஆசான்கள் சொல்ல கேட்டது. அடியேன் படித்த சில விஷயங்களை உங்களோடு கிடைத்த குறைந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு நேரம் போதாது. ஏதேனும் செய்திகள் விட்டு விட்டால் அடியேனை மன்னித்து விட வேண்டும் என்று கூறி சிந்தனைக்கு வருகிறேன். அமர்வதற்கு 1000 சிம்மாசனம் அகிலம் கொடுத்தாலும் ஆண்டவன் ஒரே ஒரு முறை அமர்வதற்கு கொடுத்த அரியாசனம் என் தாயின் கருவறை. என் தாயே, என் தமிழே, உன் தாழ் வணங்குகிறேன். அன்பே தகலியாய் ஆர்வமே நெய்யாகி இன்புருக சிந்தை இடுதிரியாய் நண்பருகி ஞான சுடரேற்றிய பெருந்தகை திருவாய் செல்வமாய் தேனாய் வானோர் செழுஞ்சுடராய் செழுஞ்சுடர் ஜோதிமிக்க ஊனாய் உயிராய் உள்ளமாய் உள்ளத்தின் உள்ளே இருந்து நம்மை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடியவர் ஆசான் அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்கள். குருவின் பொன்னார்பாதம் சரணம் சரணம் சரணம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உறையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்பது வள்ளுவ பெருந்தகையின் வாக்கு. அந்த வகையிலே இந்த வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தவர், அந்த வாழ்வாங்கு வாழ்ந்து உலகத்தில் உள்ள எல்லோரையும் வளமோடும் நலமோடும் வாழ்வாங்கு வாழ்வதற்காக வழிகாட்டிய இறைநிலையில் பல சித்தர் பெருமக்கள், பல மகான்கள், பல குருபிரான்கள், பல ஞானிகள் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நூற்றாண்டும் இயற்கை என்கிற இந்த பேரியக்க ஆற்றல் ஒவ்வொரு மகான்களை இந்த பூமிக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த நூற்றாண்டு தந்த மகான் அருட்தந்தை யோகிராஜ் வேதா. உலகில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் உடம்பு நல்லா இருக்கணுங்க, அப்பதான் அவங்களுக்கு அமைதி கிடைக்கும். அதே நேரத்துல அவங்க மனசு நல்லா இருக்குங்க, அந்த மனசு நல்லா இருந்தாதான் அவங்களுக்கு வாழ்க்கை முழுவதும் அமைதியா வாழ முடியும். உடம்பு நல்லா இருக்கணும், மனசு நல்லா இருக்கணும், அதோட இந்த உயிர் சக்தி தொய்வு இல்லாம இருந்தாதான் ஒவ்வொரு மனிதர்களும் அமைதியோடும் ஆனந்தத்தோடும் வாழ முடியும். இது இந்த உடல் உயிர் மனம் இந்த மூணையும் ஒன்று சேர்த்துவது யோகம். அந்த யோகத்தை முத இந்த உலகத்துல 1ஆம் நூற்றாண்டுல கிரண்ய கப்பர் என்பவர் கைவல்லியத்துல சொல்லியிருக்கிறார். அதற்கு பிறகு 2ஆம் நூற்றாண்டுல பதஞ்சலி முனிவர் அவர்கள் இந்த யோக சூத்திரத்தை சொல்லியிருக்கிறார்கள். பதஞ்சலி முனிவர் அவர் 195 சூத்திரம் கொடுத்திருக்கிறார். அதுக்கெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு மகான்கள் உரை எழுதி நமக்கு எளிமைப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த வகையில கிபி 9ஆம் நூற்றாண்டுல வாசஸ்பதி மித்திரர், அதற்கப்புறம் 11ஆம் நூற்றாண்டுல போஜர், 15ஆம் நூற்றாண்டுல ராமானந்த சாமி, 16ஆம் நூற்றாண்டுல விஸ்வஞான பிட்சு, 18ஆம் நூற்றாண்டுல நாகேஸ்வர பட்டர், 19ஆம் நூற்றாண்டுல பிரம்மேந்திரன் சொல்லிட்டு இப்படி பல மகான்கள் நாம் ஒவ்வொருவரும் நன்றாக வாழ்வதற்காக இந்த யோக கலையை சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த நூற்றாண்டில்
அந்த யோக கலையை எளிமைப்படுத்தி எல்லோருக்கும் கொடுப்பதற்காக இறைநிலை அனுப்பி வைத்த மகான் தான் ஆசான் அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி என்று என்னுடைய மனம் கருதுகிறது. என் எண்ணத்தில் பூத்த இந்த மலர்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பதஞ்சலி யோகத்துல அவர் என்ன சொல்றாரு? 6 ஆதாரங்களையும் 5 அவஸ்தைகளையும் அஷ்டாங்க யோகத்தையும் கடந்து மேல வரணும். 4 இதழ் மூலாதாரத்துல இருந்து 2 இதழ் ஆக்னைக்கு உயிர் சக்தியை கொண்டு வரணும். 4 2ஆக்கி நலம் பெறுவது எக்காலம் என்று பத்திரகிரியார் இதை கேட்கிறார். 15 சித்தர்களும் இதற்கு தான் வழி சொல்லி இருக்கிறார்கள். அந்த வகையில் திருமூலர் பெருமான், திருவள்ளுவர் பெருமான், தாயுமானவர்கள், ராமலிங்க பெருமான் போன்ற மகான்களினுடைய மரபு வழியில வாழையடி வாழையாக வந்தவர்தான் இந்த நூற்றாண்டு மகான் அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்கள். இதுல நம்ம அருட்தந்தைய இந்த உலகத்துக்கு முதல்ல இப்படி பாக்குறோம் அப்படின்னா யோகத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஆனா அருட்தந்தை அவர்கள் தனித்து வாழ்ந்த மனிதர் அல்ல, தனித்துவம் பெற்ற மாமனிதர். மக்களோடு மக்களாக வாழ்ந்த மகான். உங்ககிட்ட தொடங்கி என்கிட்ட தொடங்கி உங்க வீட்டுல நடந்து எங்க வீட்டுல நடந்து இந்த உலகத்துல உள்ள அத்தனை பேருடைய இல்லத்திற்கும் சென்று உங்க சமுதாயம், எங்க சமுதாயம், உங்க ஊர், உங்க நாடு, உங்க உலகம்னு சொல்லி இந்த உலகம் முழுவதும் எல்லா மக்களும் இன்புற்று வாழ்வதற்காக அருட்தந்தை அவர்கள் அப்படி வாழ்ந்து வந்த ஒரு மகான். நம்ம மற்ற ஞானிகள் மாதிரி தனியா குகையிலையோ ஒரு ஆசிரமத்திலேயோ தனியா இருந்த மகான் அல்ல, மக்களோடு மக்களாக வாழ்ந்த மகான். அறிவியல் என்ற ஆயுதத்தின் மூலம் ஆன்மீகத்தை அலசி பார்த்த மகான் நம்முடைய அருட்தந்தை மகானவர்கள். மகானவர்கள் பல மதங்களை கடந்து மனித நேயத்தை போற்றியவர் என்று சொன்னால் மிகையாகாது. இந்த நூற்றாண்டின் அறிவியல் ஞானி, அருளார்ந்த பெருங்கருணையாளர், அறிவார்ந்த செல்லும் சிந்தனையாளர், அறிவே தெய்வம் என்பதை உணர்ந்து உலகிற்கு உணர்த்திய அற்புத மாமனிதர் அருட்தந்தை அவர்கள். அவருடைய 19வது வேள்வி தினம். அருட்தந்தையை நாம் 19வது சித்தர் என்றே வணங்கி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட 19வது சித்தரின் 19வது வேள்வி தினம் நாளை வருகிறது. ஒரு நாள் முன்னதாக அவருடைய சிந்தனைகளை பார்க்கிறோம். அவரை குரு அப்படி நினைக்க நினைக்க நெஞ்சமெல்லாம் பேர் ஆனந்தம். அப்படியே குருக்குள்ள உள்ள போகணும். குரு பார்த்தால் கோடி புண்ணியம் என்று ஒரு அருள் வாக்கு உண்டு. குருவை பார்க்க கோடி கண்கள் வேண்டும் என்று நான் சொல்வேன். திருமூலர் பெருமான் குருவை எப்படி பார்க்கணும்னு சொல்றாரு பாருங்களேன். அவர் சொல்றபடி பார்க்கலாம். ஆழியார்ல அறிவரங்கத்துல அரங்கம் முழுவதும் நிறைந்து ஆயிரக்கணக்கான பேராசிரியர்கள், துணை பேராசிரியர்கள், அருள்நிதியர்கள் அரங்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோம். அந்த நேரத்துல அருட்தந்தை அவர்களை இப்ப நம்ம பார்க்கிறோம். அருட்தந்தை அவர்கள் நமக்கெல்லாம் அருளாசி கொடுக்கிற அந்த காணொளி காட்சி ஆழியார்ல ஒளிபரப்புறதாக உங்களுடைய எண்ணத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ திருமூலர் சொல்றபடி அந்த குருவை பாருங்க. தெளிவு குருவின் திருமேனி காண்டல். குருவை நல்லா பாருங்க. அப்படி உத்து 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 பாருங்க. அந்த குருவினுடைய ஒவ்வொரு அங்கத்தையும் ரசிச்சு பாருங்க. செந்தமிழால் செய்த உடல், செங்கோலால் செய்த விரல், வெண்கலத்தால் செய்த குரல், வெற்றிகளால் சூழ்ந்த கடல், சங்கமோர் சரித்திர கடல், சரித்திரத்தின் ஞானக்கடல். இந்த நூற்றாண்டு மகான் அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி என்றால் மிகையாகாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர்கிட்ட இருக்கிறது அத்தனையும் அன்பும் கருணையும் தாங்க. நினைத்ததெல்லாம் நிறைவாக நினைத்தார். நில உலகத்திலே இல்லை குறை என்று உரைத்தார். எல்லோருக்கும் ஞானத்தை வாரி வழங்கிய அருட்கடல் வள்ளல் பெருமான் தான் இவர்கள். அவரை மேல பாருங்க. அவருடைய வெளியே தெரியறது வேதாத்திரிய முகம். அந்த வேதாத்திரிய முகத்துல என்ன தெரியுதுன்னு கொஞ்சம் உத்து பாருங்க. ஆதிசங்கரின் அத்வைதம்
அவருடைய அன்பு முகம், அந்த முகத்தை நல்லா பாருங்க. ஐன்ஸ்டைனின் விஞ்ஞானம், அவரது காந்த முகம், அருட்தந்தையினுடைய கண்களை பார்த்தா அந்த காந்தம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். ரசித்து ரசித்து பாருங்கள். ரமணருடைய அகத்தாய்வு தான் அருட்தந்தையினுடைய ஞான முகம். வாய் நிறைந்த புன்னகையை பாருங்கள். அது வள்ளுவருடைய வாழ்க்கை நெறி, அந்த வசந்த முகம். வள்ளலாரின் சன்மார்க்கம், அவரது சாந்த முகம். காந்திஜியினுடைய சத்திய சோதனை அவர் முகத்துல தெரியுத அந்த உலக சமாதான முகம். வரதப்ப முதலியார் தந்தது வள்ளல் முகம், தாய் சின்னம்மாள் தந்தது கருணை முகம். என் முகங்களையும் பன்முகங்களையும் ஒருமுகமாக கொண்ட இந்த நூற்றாண்டு மகான் உலக அமைதிக்கான வேள்வி முகம் வேதாத்திரி முகம் என்று சொன்னால் மிகையாகாது. வேதத்திற்கு விளக்கம் சொன்ன விஞ்ஞான முகம்ங்க. நமக்கெல்லாம் அவரே ஞான முகம்ங்க. தெளிவு குருவின் திருமேனி காண்டல். அடுத்த வரி அப்படியே கீழே வாங்க. தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் சொல்ல சொல்ல நாவெல்லாம் இனிக்கிறது. இந்த வான்காந்த களமே அமைதி அலையில் மிதக்கிறது. அந்த அலையோட இணைஞ்சு பாருங்க. தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல். உள்ளதை உணருங்க, அல்லதை விடுங்கள், நல்லதை செய்யுங்க. உங்ககிட்ட எல்லாம் இருக்கு. சாமிஜி ஒரு பாடல்ல இறைவணக்க பாடலே சொல்லுவாரு, சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். நம்ம சுயமா எப்ப சிந்திக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் நமக்குள்ள இருக்கிற ஆற்றல் நமக்கு தெரிய வரும். நாளெல்லாம் நலமே, நாடெல்லாம் சுகமே. அடுத்து திருமூலர் பெருமான் என்ன சொல்றார் பாருங்க. தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல் தானே. தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. குருவை நினைங்க, குரு வருவார், நமக்குள்ள வருவார், சந்தேகமே கிடையாது. ஒவ்வொருவருக்குள்ளேயும் குரு வருவார். அவர் வந்து கொண்டே இருக்கிறார், உங்களுக்குள்ளும் இருக்கிறார். வானச்சூரியன் வம்சத்திலே வந்த ஞானச்சூரியன் இந்த நூற்றாண்டு தந்த மகான் அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்திரி மகரிஷி அவர்கள். அத்தகைய மகானை அகமாகி புறமாகி ஆனந்தமயமாகி சுகமாகி சுவையாகி சுந்தர தமிழாகி பகலாகி இரவாகி பாசமுள்ள உறவாகி நிலவாகி ஒளியாகி நீங்காத நினைவாகி மலையாகி முகிலாகி நதியாகி நமக்கு எல்லாமுமாக இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடியவர் ஆசான் அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்திரி மகரிஷி அவர்கள். ஞாயிற்றை சங்கிலியால் அளக்க முடியுமோ? ஞான குருவின் புகழினை வகுக்கலாமோ? 1000 நூல்கள் எழுதிடனும் முடிவுறாதாம் ஐயன் அவன் பெருமையை நான் எப்படி சொல்லுவேன்? இருந்தாலும் கேள்விப்பட்டதை அறிந்ததை பகிர்ந்து கொள்வதில் என்னுடைய மனம் மகிழ்வு கொள்கிறது. செழுமை மிகு சென்னை மாகாணம், சேவை மிகு செங்கல்பட்டு மாவட்டம், அதில் ஒரு குக்கிராமம் கூடுவாஞ்சேரி. அந்த கூடுவாஞ்சேரியிலே யார் எப்பொழுது எவர் நோயுற்றாலும் ஓடி ஓடி சென்று அவர்களுக்கு வைத்தியம் செய்து ஒரு காசு கூட வாங்காத உத்தமர் வேப்ப மரத்தையும் அரச மரத்தையும் தேடிக்கொண்டு வந்து வைத்து அதற்கு திருமணம் செய்வதாய் வேண்டி மகன் பெற்ற பாசமிகு தந்தை வரதப்ப முதலியார். பல நோன்புகளை நோற்று தரை மீது தரையை மெழுகி அதன் மீது சாப்பாடு போட்டு குனிந்து வாயால் சாப்பிட்ட பாசமிகு அன்னை சின்னம்மாள் அவர்களுக்கும் 14/8/2011 அன்று 8வது குழந்தையாக வந்து உதித்தவர் தான் இந்த நூற்றாண்டு மகான் அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்திரி மகரிஷி அவர்கள். கீதையின் நாயகன் கண்ணன் உதித்ததும் 8வது குழந்தையாக தான். கவிதையின் நாயகன் கண்ணதாசன் உதித்ததும் 8வது குழந்தையாகத்தான். தத்துவத்தின் நாயகன் தத்துவ ஞானி வேதாத்திரி மகரிஷி அவர்கள் உதித்ததும் 8வது குழந்தையாகத்தான் என்றால் மிகையாகாது. அருட்தந்தை குழந்தையா திண்ணையில படுக்க வச்சிருக்காங்க. அப்படியே பாருங்களேன், அந்த குருவாஞ்சேரி திண்ணையில அருட்தந்தை படுத்திருக்காரு.
அப்ப அவங்க வீட்டு திண்ணையில ஒரு துறவியார் வந்து உட்கார்றாரு. அந்த குழந்தையினுடைய சிரித்த முகம், சிங்கார முகத்தை பார்த்துவிட்டு வேதாத்திரி என்று பெயர் வைத்திருக்கிறார். உற்று பாருங்கள், குழந்தையிலே அதனுடைய பக்குவத்தை அந்த மகான் கண்டிருக்கிறார். உற்று பாருங்கள், அந்த ஞான குழந்தையை, அந்த வேதாத்திரிய குழந்தையை உற்று பாருங்கள். இப்ப குழந்தைய கீழே படுக்க வச்சுட்டு அம்மா தூங்குவாங்க நம்ம வீட்டுல எல்லாம். ஆனா வேதாத்திரியோட அம்மா குழந்தையை கீழே படுக்க வைத்து விட்டு நாம் தூங்கினால் எறும்பு கடித்து விடுமோ என்று சொல்லி தன்னுடைய நெஞ்சின் மீது போட்டு படுக்க வைத்த பாசமிகு அன்னை அவர்கள். 5 வயசு பாலகன். அந்த பாலகன் எப்படி சாப்பிடுவார்? அவரு சாப்பிடறதுக்கு கூட பல கஷ்டப்படுவார். அந்த குழந்தைய சாப்பிட வைக்கிறதுக்காக அந்த அன்னை படுற கஷ்டத்தை பாருங்க. காக்காவை காமிச்சு, கோழியை காமிச்சு, பறவைகளை காமிச்சு, ஆக்காட்டு ஆக்காட்டுன்னு ஊட்டுகிற அந்த அன்பு பாசம், அந்த ஒவ்வொரு சொத்தையும் அந்த குழந்தை வாங்குறதுக்கு அன்னை சொல்லக்கூடிய அந்த கஜேந்திர மோட்சம். இந்த கதைதான் அருட்தந்தை அவர்களுக்குள்ளார ஒரு மிக பெரிய ஞான தேடலுக்கு அஸ்திவாரமாக இருக்கிறது. ஒரு பெரிய குளங்க, அந்த குளம் நிறைய தண்ணிங்க, அதுல ஒரு முதலை அதுக்கும் எதுக்கும் மறந்துட்டு இருக்கு. எங்கேயோ இருந்து தாகத்துல ஒரு யானை வந்து அந்த குளத்துல தண்ணி குடிக்கணும்னு காலை வைக்குது. உடனே அந்த குழந்தை அந்த முதலை ஓடி வந்து அந்த யானையோட காலை பற்றி கொள்ளுகிறது. யானை தண்ணிக்குள்ள மாட்டிக்கிட்டு அதுக்கு பலம் குறைவு தானே. உடனே அது ஆதி மூலமே என்று அலறுது. அப்பொழுது அந்த வானத்துல சங்கு சக்கரதாரியாக விஷ்ணு பெருமான் வந்து அந்த யானையை காப்பாற்றுவதாக ஒரு கற்பனை காட்சியை அன்னை அவர்கள் அருட்தந்தைக்கு, குழந்தைக்கு சொல்றாங்க. அருட்தந்தைக்குள்ள அப்பொழுது எண்ணத்தில் எண்ணற்ற கேள்வி. ஏமா, இந்த யானை வேற குளத்துக்கு தண்ணி குடிக்க போயிருக்க கூடாதா? இந்த முதல்ல இருக்கிற குளத்துக்கு தான் வரணுமா? வேற குளமே இல்லையா என்று கேட்டது. ஞானம் குழந்தைகளாக இருக்கிற பொழுதே எப்படி வேலை செய்யும் என்பதை நாம் இந்த அருட்தந்தை குழந்தையாக இருக்கிற பொழுதிலிருந்து நாமும் நம் குழந்தைகளிடம் பார்க்க வேண்டும். அதைத்தான் அருட்தந்தையினுடைய அரிய கருத்துக்கள் நமக்கு திரைப்படுத்தும். 1916 சாமிஜிக்கு 5 வயசு ஆகுது. அவரை பள்ளிக்கூடத்துல சேர்த்தணும்னு சொல்லி தாய் தந்தையர்கள்லாம் ஜோதிட நேரம் பார்த்து கோட்டு சூட்டு தொப்பி எல்லாம் போட்டு பள்ளிக்கூடத்துல கொண்டு வந்து சேர்த்துறாங்க. ஆனா அருட்தந்தையினுடைய குடும்பம் என்ன சூழ்நிலையில் இருந்தது? இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட மனிதர்களினுடைய சூழ்நிலையில் தான் அவருடைய குடும்பம் இருந்தது. ஏழ்மை. ஏழ்மையின் காரணமாக அருட்தந்தை அவர்கள் 3ஆம் வகுப்புக்கு மேல படிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு அமையல. வேற வழி என்ன பண்ண முடியும்? முடியலன்னா சுதந்திரத்துக்கு முன்னாடி உள்ள காலங்களில் எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குன்னு பாருங்க. தந்தையோடு நெசவு தொழிலுக்கு வந்துட்டார். அருட்தந்தை அவர்கள் அப்ப சின்ன குழந்தை, அவர் கெட்டாது, எகிரி குதிச்சு அந்த ராட்டை இழுத்து போடுவார். தவமிருந்து பெற்ற பிள்ளை இவ்வளவு கஷ்டப்படுதேன்னு அந்த தாய் தந்தையர் இருவருடைய மனமும் அவ்வளவு கஷ்டப்பட்டுடும். அந்த குழந்தைக்கு கொடுப்பதற்கு கூட ஒரு சோடுதலை கூழ் கொடுக்க முடியவில்லையே என்று சொல்லி அந்த அன்னையும் தந்தையும் பட்ட பாடு இருக்கு பாருங்க. எவ்வளவு பெரிய வேதனை அளிக்கக்கூடிய விஷயம். அந்த வறுமை அருட்தந்தைக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படும். கடவுள்ன்றவர் யார்? எங்க இருக்கார்? அவர் எப்படி இருக்கிறார்? அவர் இருந்தா ஏன் இந்த கடன், இந்த வறுமை, இந்த ஏழ்மை ஏன் வருது? இதை நீக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இது இயற்கையா செயற்கையா அப்படின்னு அருட்தந்தைக்குள்ளார நிறைய கேள்விகள். அருட்தந்தை அவர்கள் பிள்ளையார் பூஜையை ரொம்ப விரும்பி செஞ்சாரு சிறு வயசுல. அவர் அவங்க வீட்டுல இருந்த அந்த பிள்ளையாரை கும்பிடுற போது, அவங்க வீட்டுக்கு பக்கத்துல கும்பிடுற போது பிள்ளையாரை குளிக்க வைக்கிறார். பிள்ளையாருடைய உடல்ல அங்கங்க பத்து பத்தா இருக்கு. ஐயோ, இவ்வளவு அழுக்கு இருக்குதேன்னு சொல்லி அந்த இறைவனுடைய அழுக்கை போக்க வேண்டும் என்று எண்ணியதால் தான் இறை காட்சி அவர்கிட்ட வந்ததே என்னன்னு தான் நான் யோசிக்கிறேன். கொட்டாங்குச்சியை எடுத்து, தேங்காய் தொட்டி எடுத்து அந்த அழுக்குகளை சுரண்டினார். அப்பதான் அங்க வந்த பெரியவர், ஐயா இப்படி எல்லாம் சாமி கும்பிடக்கூடாது, சாமி இப்படி செய்யக்கூடாதுன்னு அருட்தந்தைக்கு சொன்னாங்க. சாமிக்கு அவர் அபிஷேகம் பண்றார். தண்ணீர் அபிஷேகம் பண்ணும்போது நல்ல குளிர்ந்த காலம். ஐயோ, சாமிக்கும் குளிருமே என்று சொல்லி வெந்நீரை ஊற்றலாமா என்று யோசித்தார். கல் என்று நாம் எல்லாம் நினைக்கிறோம், அவர் கடவுளாகவே நினைத்தார். அப்படி நினைத்ததுனாலதான் அவர் கடவுள் தரிசனத்தை கண்டிருப்பார் போல் எனக்கு தெரிகிறது. தனது வாழ்க்கையினுடைய குறிக்கோள் சின்ன வயசுலே முழுமையாடி வந்தது.
இந்த முழுமையை அடையணும்னா என்ன பண்ணணுங்க? வறுமையை போக்கி ஆகணும். நம்ம கிட்ட இருக்கிற திறமைய இந்த உலகத்துக்கு நம்ம காட்டணும்னு சொன்னா உலக பொது அறிவான ஆங்கில அறிவை நம்ம கத்துக்கணும். அதுக்கு காசு வேணுமே. அருட்தந்தை அவர்கள் காசுக்கு எங்க போவாங்க? முடிஞ்சாதான் பள்ளிகளை படிச்சிருப்பாரு, முடியலையே. தன்னுடைய தந்தையார் ஒரு தோசை வாங்கி சாப்பிட்றதுக்காக தினமும் ஒரு காலனா காசு கொடுக்குறாங்க. அந்த காலனாவுல கொஞ்சம் கொஞ்சமா மிச்சம் பண்ணி அதையே அந்த டியூஷன் ஆசிரியருக்கு கொடுத்து ஆங்கில அறிவை கற்றுக் கொண்டு வருகிறார். 18 வயசு வரைக்கும் இரவு நேரத்துல ஆங்கிலமும் கணக்கும் கத்துக்கிறதா வேலையா இருக்கு. சுத்த அத்வைத தத்துவத்தை பேராசிரியர் பாலகிருஷ்ணன் ஐயா மூலமா, அவருக்கு முதல் குரு அவர் தான். அந்த பாலகிருஷ்ணன் ஐயா மூலமா இவர் கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. வைத்தியர் எஸ் கிருஷ்ணாராவ் அவங்க கிட்ட நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நாடி நரம்பு பத்தியும், உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகளுடைய செயல்பாடுகள் பத்தியும், அதுல சித்த வைத்திய மருத்துவத்தையும் ஆயுர்வேத மருத்துவத்தையும் அருட்தந்தை அவங்க கத்துக்கிறாங்க. அருட்தந்தை அவர்கள் கத்துக்கிட்டு இதுல ஒரு பெரிய தேர்ச்சி பெறுகிறார். தேர்ச்சி பெற்றதற்காக அகில இந்திய ஆயுர்வேத மகாமண்டல் அண்ட் வித்யாபீடம் என்ற நிறுவனம் அருட்தந்தை அவருக்கு வைத்திய பிஷக் என்ற பட்டம் கொடுத்திருக்கு. நம்ம சாமிஜின்னு மட்டும்தான் பாக்குறோம். அவர் உடற்பயிற்சியை வடிவமைக்கிறதுக்கு முன்னால அவர் ஒரு மாபெரும் வைத்தியர் என்பதை நாம் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து பார்க்கணும். மதுரை சித்த மருத்துவ குருகுலம் சித்த மருத்துவ பண்டிட் என்று அருட்தந்தை அவருடைய ஞானத்திற்கு சான்றிதழ் கொடுக்கிறாங்க. தமிழ்நாடு நாட்டு வைத்தியர்களுடைய மத்திய சங்கம் மதுரை கிளை வைத்திய பூபதினு பட்டம் கொடுக்குறாங்க. 1967 ஹோமியோபதியில RAMP பட்டத்தையும் நம்முடைய குருநாதர் அருட்தந்தை அவர்கள் வாங்குறாங்க. என்னதான் படித்து பட்டம் வாங்கினாலும் குடும்பத்துல பொருளாதாரம் முன்னுக்கு வரல. நமக்கு இருக்கிற பிரச்சனை தான் அருட்தந்தை அவர்களுக்கும். அதுக்காக சாமி இன்னும் என்னென்ன கஷ்டப்பட்டுருக்காங்க பாருங்க. போஸ்டல் ஆடிட் அலுவலகத்துல போட்டு தொப்பி சூட்டு போட்டுக்கிட்டு ஒரு குமாஸ்தாவா வேலைக்கு போறாங்க. அப்பயும் வறுமை விட்டப்பாடு இல்லை. சிகாமணி பல்பொடி, சிகாமணி நாயுரு பல்பொடி, தாம்பூல மாத்திரை எல்லாம் செஞ்சு விற்கிறாங்க. அவரு வேலை செய்யற அந்த அலுவலகத்துல உணவு தயாரித்து கொடுக்கறது, கோப்புகள் தயாரித்து கொடுக்கறது, நோட்டு புத்தகம் பைண்டிங் பண்றது, இப்படி எத்தனையோ பல பல வேலைகள். போகும்போது பால் கேன் எடுத்துட்டு போய் சென்னையில ஊத்திட்டு திரும்ப கூடுவான்னு சரி வர, இப்படி பல கஷ்டங்கள் படுறாங்க. அதோட நம்ம வேலை செய்யற பக்கம் எத்தனை பிரச்சனைகள் இருக்குங்க. எல்லாருக்கும் அலுவலகத்துல ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா? 13 வருடத்துக்கு அப்புறம் அலுவலக மேலாளர் ரொம்ப கெடுபிடி. சாமி யோசிக்கிறாங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்க்கையை ஓட்ட முடியல, கம்முன்னு நம்ம அப்பா அம்மா செய்யற தொழிலுக்கே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நெசவு தொழிலுக்கே வந்துடுறாங்க. இந்த நெசவு தொழில்ல நூல் வாங்குறது, புடவை வாங்கி விற்கிறது தான் அவர்களுடைய அந்த தொழிலுடைய சிறப்பு. அப்போ வந்துட்டு சாமி இந்த துணிக்கெல்லாம் ஒரு சாயம் போடணும் இல்லையா? அஜந்தா சாய தொழிற்சாலைன்னு ஒரு தொழிற்சாலையை ஏற்படுத்திட்டாங்க. ஆனா சாமிஜி எவ்வளவு கொள்கையா இருந்தாரு அப்படிங்கிறத நான் முக்கியமா பார்க்கணும். துணியே கிழிஞ்சா கூட சாயம் வெளுக்க கூடாது. இன்னைக்கு உலகத்துல இருக்கிற துணிகளோட அருட்தந்தை தயாரித்த பொருளையும் ஒப்பீடு செய்து பாருங்க. துணிகளுடைய நீள அகலம் எக்காரணம் கொண்டும் குறையக்கூடாது. இதுதான் மகரிஷி அவருடைய கொள்கை. அவருடைய இளைய வயதிலே அந்த நேர்மையான கொள்கை தான் அவரை உலகத்தில் நேர்மையான மனிதராக உயர்த்தி கொண்டு வந்திருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. சாயங்களை தக்க விகிதத்தில் கலப்பதும், சாய நூல்களை கொள்முதல் பண்ணும் போதும், துணிகளை விற்கும் போதும் நயா பைசா சுத்தமாக கணக்கு பார்த்து கொடுக்கக்கூடிய நேர்மையின் நாயகன் தான் அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்கள். வேதாத்திரிய பச்சைன்னு சொல்லிட்டு லுங்கிக்கு ஒரு நூல் தயாரிச்சார். அந்த நூல் லுங்கி தயாரிப்பாளர்களுடைய மிகுந்த புகழ் பெற்ற நூல். அது அருட்தந்தை அவருடைய ஒரு ட்ரேட் மார்க்னே சொல்லலாங்க. அதே மாதிரி தான் செய்த துணிகளை உள்ளூர்ல மட்டும் வைக்கல, சென்னை, மதுரை, கும்பகோணம், பம்பாய், கல்கத்தா போன்ற நகரங்கள் முழுவதும் கொண்டு போய் கொடுக்கிறார். சுய பொருளாதாரத்துல சாமிஜி இப்போ ஒரு தன்னிறைவு பெற்று விட்டார். வாழ்க்கையில நம்ம ஒரு இடத்த அடையிறது கஷ்டமே இல்லைங்க. அதுக்கு மேல அந்த இடத்தை தக்க வைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா அது ரொம்ப பெரிய கஷ்டம். நெசவாளர் நலன் கருதி அன்றைய காலத்திலே
25% ஊக்கத்தொகை கொடுத்த ஒரு தொழிலதிபர்னு சொன்னா இந்த நூற்றாண்டு தந்த மகான் வேதாத்திரி மகரிஷி தாங்க. குழந்தை பேருக்காக ரூபாய் 15, ஒரு குடும்பத்தில் மரணம் ஏற்பட்டு விட்டால் அடக்கம் செய்வதற்காக மரண பண்டு ரூபாய் 25 அன்றைக்கே கொடுத்த வள்ளல் மகான் மகரிஷி அவர்கள். சென்னை மயிலாப்பூர்ல இருந்த சகோதரி கற்பகம் சண்முக முதலியார் அவருடைய மகள் லோகாம்பாளை தன்னுடைய 23வது வயதிலே திருமணம் செய்து கொள்கிறார். திருமணம் செய்த உடனே இப்பதான் ஒரு நல்ல தொழில் அதிபராச்ச, இடர் தெரியாம சுடர் தெரியாம இல்லறம் அன்பும் அறிவோட சந்தோஷமா போயிட்டு இருக்குங்க. ஆனாலும் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. இந்த சமுதாயம் சும்மா இருக்குமா? எத்தனை குறைகள் பேசும். அதனால 32 வயசு ஆகி போச்சு சாமி. அன்னை லோகாம்பாளுக்கு ஒரு பெரிய வருத்தம், நமக்கு ஒரு வாரிசு இல்லையே. அதனால அவங்களே வற்புறுத்தி 15/6/1943 லட்சுமி அம்மையாரை அருட்தந்தைக்கு 2வது தாரமாக திருமணத்தை செய்து வைக்கிறார்கள். 2 தாரம் பண்ணியாச்சு, அதுக்கப்புறமா குழந்தை பாக்கியம் இருக்கணும்ல. 2 தாரம் செய்தும் குழந்தை பாக்கியம் இல்லையே என்கிறது நினைக்கும் போது அருட்தந்தை அவர்களுக்கு சற்று வருத்தம் தான். பெண்டிரண்டு கொண்டாலும் சுகமில்லை, பெருநெருப்பு சாமளவும் துக்கம் துக்கம் என்ற பாடலை சொல்லி சொல்லி அடிக்கடி மனம் வேதனைப்பட்டார். சினம் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் எவ்வளவு பெரிய வருத்தத்தை தருது அப்படிங்கிறத அருட்தந்தை அவர்கள் தன்னுடைய வாழ்நாள்ல நடந்த சம்பவங்களை எடுத்து நமக்கு உதாரணமாக கொடுக்கிறாங்க. அவர் படிக்கிற போது ஒரு மாணவரை அடித்தது, அது மறக்க முடியாத ஒரு வருத்தத்தை அவருக்குள்ள கொடுத்தது. அதே போல அருட்தந்தை அவர்கள் குளிர்காலத்துல போய் குளிக்கிறாரு. காலையில நேரம் பயங்கர குளிர், பச்சை தண்ணி எடுத்து தலையில ஊத்த முடியல. அதனால ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி எடுத்து கால், முழங்கால், தொடைன்னு கொஞ்சம் கொஞ்சமா அந்த குளிர்ச்சியை உடல் முழுவதும் கொண்டு போறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு அவருடைய இளைய மனைவி அங்கிருந்து உள்ள வந்தவங்க ஒரு குடம் தண்ணி எடுத்து சில்லு இருக்கிற தண்ணி அவர் தலைமையில ஊத்திட்டாங்க. அருட்தந்தை அவர்கள் அப்படியே நடுங்கி அந்த உணர்ச்சி வசப்பட்டு கோபத்துல பதிலுக்கு அவரு அதே மாதிரி ஒரு குளிர்ந்த நீர் உள்ள ஒரு குடத்தை தண்ணி எடுத்து அந்த அம்மா தலையில ஊத்திட்டாங்க. இப்போ அந்த அம்மா அவங்க மிரண்டு போய் பயந்து போய் கண்ணீர் மல்க நிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே அருட்தந்தை அவர்களுக்கு நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம், நமக்கு ஏன் இந்த சினம் வந்ததுன்னு நினைச்சு அதனால இந்த சினத்தை தவிர்க்க வேண்டும் என்கிற தத்துவத்தை உருவாக்கி இருக்கிறார். இப்ப நாமளா இருந்தா இதெல்லாம் அப்பயே மறந்துடுவோம். நம்ம வாழ்நாள்ல இது மாதிரி எத்தனையோ தவறுகள் செய்திருப்போம். மகான்கள் தன்னுடைய தவறை கூட உணர்ந்து திருத்திக் கொள்கிற இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். அதுக்கு நமக்கெல்லாம் ரோல் மாடல்னு சொன்னாலும் முடியும் குருநாதர் அவர்கள். இப்போ 45 வயசு ஆயிடுச்சு. 45 வருஷம் சிரம்படாத ஒரு நபர் இருக்கிறாருன்னா அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவங்க தான். இல்லறத்திலையும் சரிங்க, நெசவு தொழிலையும் சரிங்க, அவர் ஈடுபட்டு ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு வர்றாரு. ஆனால் அவர் மனசுக்குள்ளார ஒரு தேடல் இருக்கு பாருங்க. அந்த தேடல் ஞான தேடல். அது விட்டுருமா என்ன? அது பாம்பு பிடிச்ச கதை. பாம்பை விட்டாலும் கடிச்சிடும், விடலனாலும் கடிச்சிடும். அந்த பயம்தான். அது மாதிரி சாந்தம் நிறைந்திட சாதித்து உயர்ந்தவன், காந்தம் கலிந்த கரும் பொன்னாம், நீந்த தெரிந்தவன் நீராடும் தெப்பம் போல் வாழ்வான், புரிந்தது எதையும் உள்விடான் போந்து என்பது ஒரு முதுமொழி. இதுக்கேத்த மாதிரி சாமிஜி அவங்க எல்லாரும் தூங்க போனதுக்கு அப்புறம் எழுந்திரிச்சு உட்காந்து தவம் பண்ணுவாங்க. அதிகாலையில எல்லாரும் ஏந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே சாமிஜி அவங்க ஏந்திரிச்சு உட்காந்து தவம் பண்ணுவாங்க. தன்னுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வு, ஒவ்வொரு அனுபவங்கள், ஒவ்வொரு அனுபவங்கள் அனைத்தையும் அவங்க அமைதியா இருந்து தற்சோதனை பண்ணி பாக்குறாங்க. என்னைக்காவது ஒரு நாள் தெய்வத்தை பார்த்தலாம்ங்கிற நம்பிக்கை அருட்தந்தைக்குள்ள இருந்தது. அந்த நம்பிக்கை தான் அவர் இறைநிலையை நோக்கி பயணம் செய்வதற்கு ஒரு ஏணியாக இருந்ததுன்னு கூட சொல்லலாம். அருட்தந்தை அவர்கள் இறைநிலையை நோக்கி பயணம் செய்வதற்கு முன்னால இந்த உலகம் எதனால் ஆனது? 5 பஞ்சபூதங்களால் ஆனது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண். அப்ப இதுல முதலாவதாக இருப்பது எது? விண் தானே. அப்ப அந்த விண்ணை பற்றி ஆராய வேண்டும். அந்த விண் எது? வெளி. அந்த சுத்த வெளி. அப்போ சுத்த வெளி தானே ஒவ்வொன்னாக மாறி மாறி
இன்னைக்கு உலகத்துல எல்லாமுமாக இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை அருட்தந்தை அவர்கள் தெளிவா புரிஞ்சிட்டாங்க. ஒருவனே தெய்வம் அல்லால் வேறு இல்லை, உயிரெல்லாம் ஒன்றாமே, உற்று பார்த்தால் கருவிடவே வித்து முதல் உலகமாட்சி, கருவிடமே வித்து முதல் உலகமாட்சி, கதிரவனால் உலகமெல்லாம் விலங்கலாட்சி, உருவான நட்சத்திரம் 27 உள்ளபடி நடக்கும் என்று அவருடைய தந்தையார் அவருக்கு சொல்லிக் கொடுத்த பாடல். அருட்தந்தையினுடைய தந்தையார் சொல்லிக் கொடுத்த பாடலும் தாயுமானவர் சாமிகள் அங்கிங்கெனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்தது எது என்ற பாடலும் அருட்தந்தையினுடைய ஞான தேடலுக்கு ஒரு ஆணிவேராக இருந்திருக்கும் கூட சொல்லலாம். இப்போ எண்ணம், மனிதனுக்குள்ளார வரக்கூடிய எண்ணம் பிரபஞ்சத்துல இருந்து வருது. அந்த எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணின்னு சாமி ஒரு பாடல் அந்த எண்ணத்தினுடைய ஆற்றலை தெளிவா சொல்லுவாங்க. சாமி தன்னுடைய எண்ணத்தை ஆராய்ச்சிக்கு பயன்படுத்தி பார்க்கிறார். அவர் ரயிலுக்கு போகணும், அவர் வர்ற வழியில் அவருக்கு சற்று சிரமம், வந்து சேர முடியல. தன்னுடைய எண்ணத்தை அந்த ரயிலுக்கு அனுப்பி ரயில் காலதாமதமாக புறப்படுவதாக மனதில் எண்ணுகிறார். அதே போல அந்த ரயில் அன்னைக்கு காலதாமதமா வந்து அருட்தந்தை அவர்கள் அந்த ரயில்ல பயணம் பண்ணாங்கிறது ஒரு உண்மையான சம்பவம். அது மாதிரி அருட்தந்தை அவர்கள் என்ன வேணும், இப்ப தனக்கு பலம் வேணுமா, தன்னுடைய எண்ணத்தை ஒரு அன்பர் மூலம் அன்பருடைய மனசுக்கு அனுப்புறார். அந்த அன்பர் வரும்போது அந்த பலம் வாங்கிட்டு வர்றார். அதே போல அருட்தந்தை அவர்கள் உலக ஐக்கிய நாடுகள் சபையில இந்தியாவினுடைய அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு ஐயா அவர்கள் பேசுகிற பொழுது இந்த கருத்தை பற்றி பேச போகிறார் என்று அருட்தந்தை இங்கிருந்து வெளிப்படுத்துறாங்க. அதே சிந்தனையை ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஐநா சபையில பேசுறாங்க அப்படின்னு சொன்னா இந்த எண்ணத்தினுடைய ஆற்றல் நமக்கு எவ்வளவு பெருசு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். சாமிஜிக்குள்ளார இடைவிடாத ஞான தேடல்கள், என்னதான் தொழில் செஞ்சாலும் என்னதான் குடும்பத்துல இருந்தாலும் அந்த இறை சிந்தனையிலே மனசு போய்கிட்டே இருக்குங்க. 35 வயசுல ஞானம் கிடைத்தது. தவ வலிமையால இறை நிலையோடு அப்படி ஒன்றி 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 அவர் அதுவாக மாறிவிடுவார். அதான் பெரிய விஷயம். அவர் அதுவாக எதுவாக இறைநிலையாகவே மாறிவிடுவார். 42 வயசுங்க. சாமிஜி படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. நல்லா அந்த காட்சியை நீங்களும் பாருங்க. அருட்தந்தை படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது பௌர்ணமி இரவு. அவர் கனவுல அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை ராமலிங்க வள்ளலார் சுவாமிகள் அவருடைய கனவுல தோன்றார். தோன்றி நான் உன்னோட 10 வருஷம் இருக்க போறேனப்பா அப்படின்னு சொல்லி அருட்தந்தைக்குள்ளார அவர் சங்கமிக்கிறார். அன்று முதல் அருட்தந்தை அவர்கள் எழுத ஆரம்பித்தது எல்லாமே கவிதைகள், கட்டுரைகள், தத்துவங்கள், சிந்தனை விருதுங்கள் அத்தனையும் பிரபஞ்ச தத்துவமாக மாறிவிட்டது. இப்போ பார்க்கும்போது வள்ளலார் சாமியும் வேதாத்திரி மகரிஷி அவர்களையும் யோசிக்கும் போது வள்ளலார் தன்னுடைய சொந்த உடல் இருந்து அப்ப அவர் செய்ய முடியாம விட்டு போன பாக்கி இருக்கு பாத்தீங்களா, அதையெல்லாம் வேதாத்திரி மகரிஷியின் உடலுக்குள் புகுந்து செய்கிறார் என்றுதான் நம்மளை போன்றவர்களுக்கு நினைக்க தோன்றும். அதான் உள்ள விஷயம். மகரிஷி அவங்க ஏற்கனவே கிருஷ்ணாராவ் குருஜி கிட்ட பூர்வ மைய தியானத்தை கத்துக்கிட்டு குண்டலினி ஏறி தலைப்பாரமா இருந்தது. அப்போ அவர் என்ன பண்றாரு, இப்போ ஞானவள்ளல் பரஞ்சோதி மகான் உலக சமாதான அழைப்பு வராங்க. அவருடைய குருநாதர் ஞானவள்ளல் பரஞ்சோதி மகான் கிட்ட வந்து சாமிஜி அவங்க சாந்தி யோக தியானத்தை கற்றுட்டாங்க. பரஞ்சோதி மகானுடைய உலக சமாதான ஆலயத்துக்கு வந்து அருட்தந்தை அவர்கள் அடிக்கடி தன் மனசுக்குள்ள வருகிற எண்ணங்களை குருவோட கேட்டு ஐயங்களை போக்கிக் கொண்டு குரு சிந்தனையோடு ஒப்பீடு செய்து பார்ப்பார். சாமிஜி அவர்கள் இல்லால் இருவரையும் அழைத்து பரஞ்சோதி மகானிடம் தீட்சை பெற வைக்கிறார். ஒரு நாளுங்க, ஒரே பொருள் தான் எல்லாமுமாக இருக்கிறது என்கிற அத்வைத தத்துவத்தில் தோய்ந்து 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 உள்ள போறார். தினமும் சித்தர்கள் நூல்களை எடுத்து படிக்கிறார். அதை வச்சுட்டு தன்னை ஆராய்ச்சி பண்ணி அகத்தாய்வுக்கு வரார். இறைநிலை தெளிந்த அறிவோட நம்ம எல்லா உயிர்கள் மேல வைக்கிற ஒரு நட்பு உணர்வு இருக்கு பாத்தீங்களா, அந்த நட்பு உணர்வு தாங்க அன்புன்னு சாமி வெளிப்படுத்துறாங்க. இப்ப நாமெல்லாம் அன்புன்னா என்னென்னமோ சொல்றோம். ஒரு உயிர்கள் எடுத்து
செலுத்தக்கூடிய நட்பு உணர்வு, நன்றி உணர்வுதான் அன்பு. அந்த அன்பின் மலர்ச்சியால் மனிதர்களும் சிறப்போடு வாழணும், அமைதியா வாழணும். அப்போ அறிவிற்கு ஒளியூட்டக்கூடிய பணியை மேற்கொள்ளணும்னு சொல்லிட்டு அவரே செய்ய ஆரம்பிக்கிறார். இதுக்கு அடையாளமா சாமி என்ன பண்ணாரு தெரியுங்களா? தன்னுடைய இல்லத்திற்கு, நாமெல்லாம் இன்னைக்கு என்னென்னமோ இல்லம் வைக்கிறோம் பேரு, கிருஷ்ணா இல்லம், வெங்கடேஸ்வரா இல்லம், அன்னை இல்லம், இப்படி. அருட்தந்தை அவர்கள் அன்பொழி என்று பெயர் வைக்கிறார். அருட்தந்தை அவர்கள் தன்னுடைய இல்லத்திற்கு அன்பொழி என்று பெயர் வைக்கிறார். உலகம் அமைதி பெற வேண்டும் என்பதற்காக, உலக அறிஞர்கள் கிட்ட தன்னுடைய கருத்தை பகிர்ந்து கொள்வதற்காக. பாருங்க, நல்லா சிந்தனை பண்ணுங்க. நம்மள மாதிரி சாதாரணமா பிறந்த ஒருவர், நம்மள மாதிரியே கஷ்டப்பட்டு வாழ்ந்த ஒருவர் உலகம் அமைதி பெறணும்னு சிந்திக்கிறார். அப்ப அந்த சிந்தனை எவ்வளவு பெரிய தொலைநோக்கு சிந்தனை, எவ்வளவு பெரிய வரலாற்று மதிப்புமிக்க சிந்தனை. அது 1957 அன்பொழி மாத இதழில் வெளியிட்டார். உடனே சாமி சக்தின்னு இன்னொரு மாத இதழையும் வெளியிட்டார். அதே காலத்துல உலக சமாதானம்னு இன்னொரு மாத இதழையும் வெளியிட்டார். அவருடைய அன்பு மடலுக்காகவும், அவருடைய கட்டுரைகளுக்காகவும், அவருடைய கவிதைகளுக்காகவும் லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த மாத இதழ்களை வாங்கி படிக்க ஆரம்பிச்சாங்க. காரணம், வேதாத்திரியம் என்பது உலகத்தின் உண்மை. வேதாத்திரியருடைய வாழ்க்கையிலையும் பல வேதனைகள் உண்டு. நம்ம எல்லாம் சாமிஜிய குருவா மட்டுமே பார்க்கிறோம். அவர் எவ்வளவு வேதனைகள் பட்டிருக்காருன்னு அதையும் இந்த நேரத்தில் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். 48 வயசுல திடீர்னு தொழில்ல பின்னடை, நெசவு தொழில் அவருக்கு ஒரு பெரிய வீழ்ச்சியை கொடுத்தது. நாமளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? பொருளாதாரம் விழுந்துருச்சு, தொழில் விழுந்துருச்சுன்னா நம்மளுடைய இயலாமை நம்மளை வேற எங்கேயோ கொண்டு போயிடும். இந்த இடத்துலதான் மகான்கள் எப்படி சிந்திக்கிறாங்கன்னு பாருங்க. அருட்தந்தை அவர்கள் தன்னுடைய உற்ற நண்பர்களை எல்லாம் அழைத்து அவங்களுக்கு எல்லாம் ஒரு விருந்து வச்சுட்டு, இனிமேல் இது நாள் வரைக்கும் நான் சம்பாதிச்சது போதும், 2000 பேருக்கு துணி கொடுத்தவர் மகான். அப்படிப்பட்டவர் சொல்ற வார்த்தை பாருங்க, போதும், நான் இனிமே முழு நேரமா ஆன்மீகத்துக்குள்ள ஈடுபட போறேன்னு சொல்றாரு. அதுக்கும் தன்னுடைய தொழில்துறை நண்பர்கள்ட்ட இருந்து அனுமதி வாங்கிட்டு விருந்து வச்சுட்டு சந்தோஷமா வெளியே வர்றாரு. அவர் குடும்பத்தோட இணைந்த வாழ்ந்த காலம் இப்போ ஒரு முடிவுக்கு வரப்போகுது. ஆனாலும் இல்லத்தரசிகள் 2 பேர் இருக்காங்களே, அந்த 2 பேருக்கு செய்ய வேண்டிய செஞ்சுதான் ஆகணும். அதுல இருந்து சாமி கடமை தவறவே இல்லை. பல நண்பர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க 1958 2/503 என்ற முகவரி உள்ள தங்கசாலை வீதியில உலக சமுதாய சேவா சங்கத்தை தோற்றுவிக்கிறார். தோற்றுவித்து அருட்தந்தை அவர்கள் அங்க என்ன சொல்லி தராங்க பாருங்க. தத்துவம், குழந்தை வளர்ப்பு, கல்வி, தொழில், ஒழுக்கம், தேவையற்ற சடங்குகளை நீக்கல், சமுதாய பொது செயல்களை எப்படி செய்வது, இந்த உலகத்தை எழில்களை எப்படி காண்பது, ஓர் உலக ஆட்சியும் உலக சமாதானமும் பொருளாதார சமத்துவம் எல்லாருக்கும் வேணும், அன்பின் வழியே எல்லா செயல்களும் இருக்கணும்னு சொல்லிட்டு சமுதாயத்தினுடைய செயல்முறை திட்டங்களை வகுத்து கொடுத்தவர் தான் சமுதாயமும் உலகம் என்ற 3 நிலைகள். அதாவது தனி மனிதன், சமுதாயம், உலகம் என்ற 3 நிலைகள்ல அமைதியை கொண்டு வருவதற்காக தன்னுடைய பிறந்த நாளை உலக அமைதி தின விழாவாக கொண்டாடும்படி சாமி சொன்னாங்க. 14/8/1958 அன்னைக்கு உலக சமுதாய சேவா சங்கத்தினர் அருட்தந்தையினுடைய பிறந்த நாளை உலக அமைதி தின விழாவா கொண்டாடினாங்க. திருவெற்றியூர்ல முதல் கிளை சங்கம் உருவாச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஓரிரு ஆண்டுகளுக்கு பிறகு கூடுவாஞ்சேரி நெடுஞ்சாலையில ஒரு சிறு குடிசையில உலக சமுதாய சேவா சங்கம் என்ற பெயர் பலகைய மாட்டிட்டு தன்னை முழுமையாக ஆன்மீகத்தில் இணைத்துக் கொண்டார் அருட்தந்தை அவர்கள். ஆனா சாமிக்குள்ளார நம்மளுக்கு மாதிரி வர்ற மாதிரி எண்ணம் நிறைய வரும். அப்படி வரும்போது அவருடைய எண்ணம் என்ன சொல்லி பாருங்க, ஏதோ ஒரு உயர்ந்த பணியை செய்வதற்காக பேரியக்க மண்டல தொடர் இயக்கத்தில் ஒரு பிரிவாக நான் இயங்குகிறேன்
என்று சாமி நினைக்கிறாங்க. நாமளா இருந்தா நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லுவோம். ஆனா சாமி கஷ்டப்படுறேன்னு எந்த இடத்துலயுமே சொல்லல. சாமி எப்ப தூங்குறாங்க, எப்ப ஏந்திரிக்கிறாங்க, எப்ப எழுதுறாருன்னு சொல்லவே முடியாத அளவுக்கு அவருடைய இறை ஞானத்தில் இறை காட்சிகள் வந்து கொண்டே இருக்கிறது. அவர் பார்க்கிற அத்தனை இறை காட்சிகளை தன்னுடைய கவிதைகளாக, கட்டுரைகளாக, சிந்தனை விருந்தாக படைக்கிறார். அவருடைய ஞானத்துல வந்த 1854 கவிதைகள் ஞான களஞ்சியமாச்சுங்க. அந்த ஞான களஞ்சியம் தான் இந்த உலகத்தை இயக்கக்கூடிய 5 இயல்களையும் இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லுங்க. உலகத்தை என்ன இயக்குதுன்னு பாருங்களேன். சுகாதாரம், எல்லாரும் நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாம இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும். அப்ப சுகாதாரம் முக்கியம். 2வது பொருளாதாரம், எல்லாத்துக்கும் உணவு வேணும், உடுத்த உடை வேணும், இருக்க இருப்பிடம் வேண்டும். அப்ப 2வது பொருளாதாரம். 3வது இந்த உலகத்தை நல்ல வழியா கொண்டுட்டு போறதுக்கு நல்ல அரசியல் தலைவர்கள் வேணும், அரசியல். 4வது விஞ்ஞானம், ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் வருங்கால வளர்ச்சிக்கு உதவி செய்வதாக இருக்க வேண்டும், விஞ்ஞானம். 5வது எல்லாம் இருந்த போதும் எல்லாவற்றையும் வழிநடத்தது இறைநிலை என்பதை புரிந்து கொண்டு வாழ்வதற்கு மெய் ஞானம் வேணும்னு சொல்லிட்டு இந்த உலகத்தையே இயக்கக்கூடிய 5 தத்துவங்களையும் அந்த ஞான களஞ்சியத்துல கொடுத்திருக்காங்க. அந்த சுகாதாரத்திற்காக அருட்தந்தை அவர்கள் 9 நிலைகளில் உடற்பயிற்சி அமைச்சு கொடுத்துட்டு, நீண்ட நாள் உயிர் வாழ்வதற்கு காயகல்ப பயிற்சியும், மனசுல எழக்கூடிய எண்ணங்களை ஆய்வு செய்வதற்கு 9 வகையான அகத்தவத்தையும் சாமி நமக்கு கொடுத்திருக்காங்க. அதுக்காக 32 பாடல்களை சுகாதாரத்துக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்து பொருளாதாரத்துக்கு பாத்தீங்கன்னா 107 பாடல்களை ஞான களஞ்சியத்துல கொடுத்திருக்காங்க. அரசியல், ஓர் உலக ஆட்சி வேண்டும், உலக சமாதானம் வேண்டும். அப்போ உயிர் உணர்வுகளை புரிந்து கொண்ட அரசியல் தலைவர்கள் வர வேண்டும் என்பதற்காக 165 பாடல்களை அரசியல் துறையில் எழுதியிருக்கிறார். அடுத்து விஞ்ஞானம், இந்த விஞ்ஞானத்தை எப்படி ஆக்க வழியில் பயன்படுத்த வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதற்காக 97 பாடல்களை, மெய்ஞானம், இறையை உணர்ந்து இறைநிலை உணர்வோடு எல்லா உயிர்களுடைய துன்பத்தை நீக்கி அன்போடு வாழ வேண்டும் என்பதற்காக 731 கவிகளையும் கொடுத்திருக்கின்றார் பன்முக தத்துவ ஞானி, பாமர மக்களின் தத்துவ ஞானி அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி என்று சொன்னால் மிகையாகாது. அருட்தந்தை அவர்கள் எழுதின நூல்கள் ஏராளம். அதுல உலக சமாதானம், ஞானமும் வாழ்வும், பிரம்ம ஞானம், மாக்கோளமாய் விளைந்த மதி விருந்து, காந்த தத்துவம், மனம், யோகா ஃபார் மாடர்ன் ஏஜ், கர்ம யோகா போன்ற நூல்கள் அருட்தந்தையின் பொற்களங்களால் பூத்த பொன் மலர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. தன்னுடைய நூல்களை அச்சிடணும் இல்லையா, அதற்காக அருள் விளக்க பணித்துறை அப்படின்னு ஒரு பதிப்பகத்தை சாமி நிறுவறாங்க. அதுவே பிற்காலத்துல அன்பொழி பதிப்பகமாக வளர்ந்தது. தற்போது அந்த பதிப்பகம் வேதாத்திரிய பதிப்பமாக மிளிர்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. தனி மனித அமைதி மூலமாகத்தான் உலக அமைதியை உருவாக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்? எல்லா ஊர்ல இருக்கிற மக்களுக்கும் புரிய வைக்கணுமே. அப்ப எல்லா ஊர்லயும் உலக சமுதாய சேவா சங்கத்தை உருவாக்குகிற முயற்சியில் இறங்குறாங்க. அறிவார்ந்த பயிற்சியான மனவளக்கலையை இதற்கு முன்னால் வந்த மகான்கள், யோகிகள் அவங்க எல்லாம் போதனை மார்க்கமாக சொல்லிக்கொண்டே வந்ததால் எல்லா மக்களும் அதை புரிந்து கொள்வதிலும் செய்வதிலும் சிரமம் ஏற்பட்டது. அதனால் அருட்தந்தை அவர்கள் இன்றைக்கு சுமார் 16,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை உருவாக்கி எல்லோருக்கும் சாதனை மார்க்கமாக இந்த நூற்றாண்டில் கொடுத்திருக்கிறார்கள். அப்போ சிந்தனை பண்ணி பாருங்க, எங்கெங்கெல்லாம் ஆன்மீக நாட்டம் உள்ளவர்கள் இருக்கிறார்களோ, எவரெல்லாம் இறை தேடல்களை வேண்டி அருட்தந்தை அழைக்கிறார்களோ அவர்களுக்கு கோவை, தமிழ்நாடு, டெல்லி, வெளிநாடு என்று உலகம் முழுவதும் சென்று குண்டலினி யோகத்தை, தத்துவ விளக்கத்தை எல்லாருக்கும் கிடைக்க செய்தவர் அருட்தந்தை மகரிஷி அவர்கள். அருட்தந்தைக்கு ஓய்வே கிடையாது. இப்போ அவ்வளவும் இப்ப நல்லா பாருங்க, குண்டலினி யோகத்தை மட்டும்தான் நம்ம வச்சுக்கிட்டு சாமிஜியை நிறைய பேர் நினைச்சுட்டு இருக்கோம். சாமிஜி இந்த உலக இயலையே தன்னுடைய ஆராய்ச்சிகளை கண்டுபிடிச்சு உலகத்தை இயக்குகிற தத்துவ ஞானத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
சாமி அவங்க ரயில் பயணங்கள்ல போகும்போது கூட அந்த நேரத்தை கூட வீணடிக்க கூடாது, அன்பொழி கட்டுரையில எழுதலாமா அப்படின்னு யோசிச்சாங்க. 1979க்கு பிறகு அருட்தந்தை வாழ்க்கையில பல திருப்பங்கள், ஓய்வே இல்லாத கடிகாரம் போல உலகம் முழுவதும் சுற்றி 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 ஓடி ஓடி உழைத்தவர். மிளகு கரைந்துதான் குழம்பு சுவைக்கிறது, மிளகு அழிந்து போகவில்லை, குழம்பு முழுவதும் நிரம்பி விடுகிறது என்று சொல்வார்களே, அதுபோல மனிதன் உணர்ந்து தியானம் சமுதாயத்தில் வாழ்க்கை ஒளியாக மாறுகிறது என்று அருட்தந்தை அவர்கள் நினைச்சாங்க. ஆன்மீக ஒளியை பரப்பி சமுதாயத்தினுடைய அறியாம இருளை நீக்குவது அவருடைய எண்ணமாக இருந்தது. இதனால எண்ணற்ற மக்கள் மகிழ்ச்சி அடைந்ததை பார்த்து மன நிறைவு கொண்டவர் தான் மகரிஷி அவர்கள். பல அன்பர்களுடைய ஒத்துழைப்போட அருட்தந்தை அவர்கள் உலகம் முழுவதும் 22 முறை மேலை நாடு பயணங்களை மேற்கொண்டிருக்கிறாங்க. அப்ப பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் எப்படி வாழணுங்கிறதுக்காக பாடுபட்ட ஒரு பெரிய ஞானி மகரிஷி அவர்கள். சி.வி. நரசிம்மன், ஏ.எஸ். ரெட்டி போன்ற அறிஞர்களுடைய பெரிய முயற்சியால அருட்தந்தை அவர்கள் 9/1/1975 ஐக்கிய நாடுகள் சபையில காமர்ஷீல்டு அரங்கத்துல உரையாற்றுகிறார். இந்த உலக சமாதானம் பற்றிய சிந்தனையை அவர்கள் எடுத்து செல்கிறார். உலக மக்கள் அத்தனை பேருக்கும் கொடுப்பதற்காக ஸ்ரீலங்கா, அமெரிக்கா, இங்கிலாந்து, இத்தாலி, சிங்கப்பூர், மலேசியா, நேபாளம், ஜப்பான், மெக்சிகோ போன்ற எல்லா நாடுகள்லயும் நம்மளுடைய உலக சமுதாய சேவா சங்கம் அருட்தந்தையின் மூலமாக அற்புதமாக நடந்துச்சு. சென்னையில டி. சத்யநாராயணன் அவர்களுடைய முயற்சியால உலக சமுதாய சேவா சங்கத்துக்கு திருவான்மியூர்ல கொஞ்சம் நிலம் நன்கொடையா கொடுக்குறாரு. அருட்தந்தை அவர்கள் அவர்கிட்டயே இன்னொரு 7 சென்ட் விலைக்கு வாங்கி அந்த இடத்துல தலைமை சங்கத்தை கட்டி எடுக்கிறாங்க. தன்னுடைய 70வது பிறந்த நாள் விழாவையும் இந்த சங்கத்துலதான் கொண்டாடுறாங்க. 23/11/1983 இந்த சங்கம் மிக அற்புதமாக வளர்ச்சி பெற்று கட்டடம் திறக்கப்படுகிறது. இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 1958 ஓர் உலக ஆட்சிக்கான உலக சமாதானத்தை திட்டத்தை அகில உலக தலைவர்களுக்கெல்லாம் அப்பவே சாமி அனுப்பிச்சு வச்சாங்க. ஆனா அவ்வளவு லேசில உலகம் ஏற்றுக்குமா என்ன? ஆனா சாமிஜி முயற்சி கைவிடல. 1980 மீண்டும் அதே முயற்சியை செய்யறாங்க. 58 எங்கிங்க, 80 எங்கிங்க, இவ்வளவு காலம் சிந்தனை பண்ணி அதை மெருகேற்றி மீண்டும் அந்த இதை அனுப்புறாங்க. 7/3/97 3வது முறையா முயற்சி செய்யும் போது உலக சமாதான தீர்மானத்தை முன்னாள் நிதி அமைச்சர் மாண்புமிகு சி. சுப்பிரமணியம் அவர்களுடைய முயற்சியால அரிமா சங்கத்தின் மூலமாக ஐக்கிய நாடுகள் சபைக்கு இந்த உலக சமாதான திட்டத்தை அனுப்பி வைக்கிறாங்க. அதோட விடலிங்க. 13/8/2002 ஆலியார்ல மாபெரும் அறிவரங்கத்துல உலக அமைதி கருத்தரங்கை நடத்துகிறார். உலகம் முழுவதும் உள்ள 70 நாடுகளுக்கும் மேற்பட்ட அறிஞர் பெருமக்கள், உலக தலைவர்கள், மத ஞானிகள் எல்லாரும் அந்த விழாவில் கலந்துக்கிறாங்க. அப்போ அந்த பல நாட்டு தலைவர்கள் கலந்து கொண்ட அந்த நிகழ்ச்சியில அருட்தந்தை அவர்கள் இந்த உலக சமாதான கருத்தரங்கத்தை வைக்கிறாங்க. அதுல உலக அமைதிக்கான ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க. அந்த தீர்மானத்தை யார் கையில கொடுக்குறாருன்னு பாருங்க. உலக அமைதி ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பிரதிநிதி தியோடர் ஸ்டார்ஸ்விக் அவர்களிடம் இந்த உலக சமாதான திட்டத்தை கொடுக்கிறார். இந்த விழாவுல பிரம்மகுமாரிகள் சங்கத்தினுடைய தலைமை இணை நிர்வாகி ராஜயோகினி தாதி திருதய மோகினி அவர்களும், ஈசா நிறுவனத்தினுடைய தலைவர் சர்க்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்களும், தவத்திரு சச்சிதானந்த சுவாமிகள் அவர்களும், பேரூர் மடத்தின் இளைய பட்டம் தவத்திரு மருதாசல் அடிகளார் அவர்களும், நம்மளுடைய உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய துணைத் தலைவர் திரு எஸ்.வி. பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களும், சிபிஐனுடைய முன்னாள் இயக்குனர் அருள்நிதி டி.ஆர். கார்த்திகேயன் அவர்களும், மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு டாக்டர் முரளி மனோகர் ஜோஷி அவர்களும்,
டாக்டர் கரண் சிங் எம்பி அவர்களும், ராமகிருஷ்ணா மடத்தினுடைய சுவாமி ரங்கநாதானந்தா அவர்களும், சாமி அக்னிவேஷ் அவர்களும், டாக்டர் கு ஜெயபிரகாசம் அவர்களும் கலந்து கொண்டது இந்த உலக அமைதி கருத்தரங்கத்துல ஒரு மாபெரும் சிறப்புங்க. நம்மளுடைய அருட்தந்தை அவர்கள் அந்த அரங்கத்துல உட்கார்ந்து இந்த தீர்மானத்தை பண்ணும்போது, நம்முடைய உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய தலைவர் பத்மஸ்ரீ SKM ஐயா அவர்கள் மற்றும் நம்முடைய துணை தலைவர்கள் அனைவரும், சொல்வேந்தர் சுகிசுவம் ஐயா அவர்களும் கலந்து கொண்டு அருட்தந்தையினுடைய உலக சமாதான கருத்தை சிந்தித்தது உலக வரலாற்றில் ஒரு பெரிய மைல்கல். ஐநா சபை திருத்தி அமைக்கிறோம், அதுக்கு 10 அம்சங்கள் கொண்ட உலக அமைதி தீர்மானத்தை ஆலியார் பிரகடனத்தில் வடிவமைத்தார் அருட்தந்தை மகரிஷி அவர்கள். இந்த 10 திட்டம் செயல்படும் நாள் தான் உலக சமாதான நாள் என்று சொல்லி அருட்தந்தை அவர்கள் சொன்னாங்க. இப்ப என்ன பண்ணணும்? ஐக்கிய நாடுகள் சபையை திருத்தி அமைக்கிறோம், அது ரொம்ப அவசியம், ரொம்ப அவசரம் என்பதையும் இந்த உலக நாட்டு தலைவர்களுக்கு அருட்தந்தை அவர்கள் உணர்த்தினார்கள். அதனால்தான் அருட்தந்தையை இந்த நூற்றாண்டு அனுப்பி வைத்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். மற்ற ஞானிகளும் யோகிகளும் அவரவர்கள் காலத்தில் முடிந்ததை செய்தார்கள். ஆனால் வருங்காலத்தை எப்படி அமைக்க வேண்டும் என்று இறைநிலை அருட்தந்தையின் மூலமாக வலியுறுத்துகிறது. பெரும் புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளே என்பார் திருநாவுக்கரச பெருமான். அது மாதிரி தனி மனித அமைதியையும் உலக அமைதியையும் மகரிஷி அவர்கள் பேசாத நாளே இல்லை என்று சொல்லலாம். அதற்காக உலகம் ஒன்றுபட்டு அமைதியாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று சொல்லி இரவு பகல் பாராமல் உலகம் முழுவதும் ஓடி ஓடி உழைத்த உலக நல தொண்டன் தாங்க இந்த நூற்றாண்டு மகான் அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி. கற்றவர்கள், கல்லாதவர்கள், வறியவர்கள், செல்வந்தர்கள், பண்டிதர்கள், எழுத்தாளர்கள், அரசியல் தலைவர்கள், விஞ்ஞானிகள், மெய்ஞானிகள், சீர்திருத்தவாதிகள் என்ன சாமிஜி எல்லாரையும் சந்திச்சு எல்லார்கிட்டையும் இந்த உலக மீதியை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. இதுல ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்மையை ஆன்மீகம் சற்று தள்ளிதான் வைத்திருக்கிறது. ஆனால் அந்த பெண்மைக்கு முதன்மை கொடுத்தவர் யாருன்னு சொன்னா இந்த நூற்றாண்டு மகான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தான். அந்த பெண்ணினுடைய பெருமைதான் இந்த உலகத்தின் பெருமை என்று சொல்வார். இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் பெண்மையினால் பெற்றெடுக்கப்பட்டவர்களே என்பதையும் அவர் வலியுறுத்தி சொல்லுவார். அப்படி சொல்லக்கூடியவர் அந்த பெண்மைக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்பதற்காக மனைவி நல வேட்பு நாள் விழா என்கிற ஒரு விழாவை கொண்டு வந்து பெண்களை உலக அளவில் உயர்த்தி பார்த்தவர் அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி என்று சொன்னால் அது மிகையாகாது. இவர் நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க இறை உணர்வாளர்களே, அருட்தந்தை அவர்கள் ஒரு மனிதரா? இல்லை இல்லை, மனிதர். அவர் இயற்கையாகிய இறைநிலை நமக்கு கொடுத்த பெரும் கொடை மகரிஷி அவர். அறிவை தெய்வமாக உணரும் அகத்தவ பயிற்சி தான் மனவளர்ச்சி. இந்த அகத்தவத்தை முதன்மைப்படுத்தி இறையை உணர்ந்து வழிபாடு செய்வதற்காக ஓம்கார வடிவில் ஒரு அறிவு திருக்கோயில் வேணும்னு சாமி நினைச்சாங்க. அது எழில் மிகுந்த ஆறுகள், சோலைகள், மலைகள் நிறைந்த ஒரு இடத்துல வேணும்னு சாமி தன்னுடைய எண்ணத்துல சிந்தனை பண்ணி சொன்னாங்க. கோவை பேரூர் செட்டிப்பாளையத்தில் வருகிற போது அவருடைய எண்ணத்தை வெளிப்படுத்துறாங்க. பொள்ளாச்சியை சேர்ந்த அருள்நிதி சின்னசாமி ஐயா அவர்களிடம் அருட்தந்தையினுடைய எண்ணம் போகிறது. அன்புக்குரிய சின்னசாமி ஐயா அவர்கள் அதை அருட்செல்வர் மகாலிங்கம் ஐயா அவரிடம் சொல்ல, செல்வருடைய அருட்குடையால் ஆலியாறு என்கிற எழில்பார்ந்த இடத்திலே ஒரு அற்புதமான அருட்பெரும் ஜோதி நகரில் ஓம்கார மண்டபம் 8/2/1990 அறிவு திருக்கோவிலாக மலர்ந்திருக்கிறது. இங்குதான் சாமி தெய்வ நிலை அறியாமல் திகைக்கும் மக்களுக்கெல்லாம் பிரம்ம ஞானம் கொடுத்தார். சாமி விவேகானந்தர் சொன்னாரு, நான் பிரம்ம ஞானம் கற்றேன், எல்லோருக்கும் என்னால் கொடுக்க முடியவில்லை,
எனக்கு பின்னால் ஒருவர் வருவார், அவர் எல்லோருக்கும் பிரம்ம ஞானம் தருவார் என்று சொன்னார். அதைத்தான் அருட்தந்தை மகரிஷி அவர்கள் பிரம்ம ஞானமாக அனைவருக்கும் கொடுத்திருக்கிறார்கள். விஞ்ஞானத்தின் மூலம் மெய்ஞான கருத்தும் உலகெங்கும் பரவுவதற்கு உலக அறிஞர்களுக்கு அழைப்பு விடுத்தார். அதற்காக ஒரு அறிஞர் குழுவையும் அருட்தந்தை அவர்கள் அமைத்தார். அந்த அறிஞர் குழுவினுடைய செயல் திட்டங்களாக போரில்லா நல்லுலகம், பொருளாதார சமத்துவம், நீதி உணர்வோடு மக்கள் வாழக்கூடிய பண்பாடு, இவைகளை எல்லாம் அந்த அறிஞர் குழுல வச்சாங்க. அந்த அறிஞர் குழுவுக்கு தலைவராக முன்னாள் இயக்குனர், சிபிஐ இயக்குனர் DRK அவர்கள் பொறுப்பேற்க, செயலாளராக டாக்டர் சண்முகமையா அவர்கள் பொறுப்பேற்க, தனி மனித அமைதிக்கு 5 ஒழுக்க பண்பாடையும், உலக அமைதிக்கு 14 திட்டங்களுடைய வேதாத்திரியத்தையும் அருட்தந்தை அவர்கள் வடிவமைத்து கொடுத்திருக்கிறார். இந்த இறை உணர் கல்வி முறையை இளைய சமுதாயத்தினரின் மூலமாக எல்லா பள்ளி குழந்தைகளின் மனதிலே பதிவு செய்தால் உலக சமாதானத்தை விரைவில் கொண்டு வந்து விடலாம் என்று அருட்தந்தை அவர்கள் அதற்கென முயற்சி செய்து இளைஞர்களுடைய பாடத்திட்டத்திலே மனவளக்கலையை உருவாக்குகிறார்கள். இதன் மூலமாக வேதாத்ரி மகரிஷி ஆன்மீக மற்றும் உள் உணர்வு கல்வி மையம் உதயமாகும். இன்னைக்கு பல பல்கலைக்கழகங்கள் இந்த ஆன்மீக கல்வியை ஏற்றுக்கொண்டு பட்டய கல்வியாக, இளங்கலை பட்டமாக, முதுகலை பட்டமாக, முனைவர் பட்டமாக பல பிரிவுகளில் ஏற்று நடத்தி கொண்டு வருவது என்பது உலக சமாதானத்திற்கான வளர்ச்சி படிநிலை என்றே நாம் கருதலாம். இதெல்லாம் தான் உலக அமைதிக்கான சான்றுங்க. வேற எதுவும் எங்கேயும் தேட முடியாது. இன்னைக்கு லட்சக்கணக்கான மாணவர்கள் நம்ம வேதாத்திரிய பாடத்திட்டத்தில் படித்து வருகிறார்கள். நல்ல சிந்தனை பண்ணி பாருங்க. இறைநிலையிலிருந்து பிரபஞ்சத்தை கடந்து இந்த பூமிக்கு வந்து 95 ஆண்டு காலம் வாழ்வாங்கு வாழ்ந்து எல்லாருக்காகவும் ஓடி ஓடி உழைத்த உலக நல தொண்டர், புத்துலக சிற்பின்னு சொன்னா பொருத்தமா இருக்குமா? இல்லை. அவருடைய ஒவ்வொரு எண்ணத்தையும் நீங்க ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கணும். அவர் சொன்ன ஒரு வார்த்தையை எடுத்துக்கங்க, ஒரு சொல்ல எடுத்துக்கங்க, அத்தனையிலும் உண்மையும் தூய்மையும் மட்டுமே தான் இருக்குது. சாமிஜி செயல் உளவு தத்துவத்தை வச்சு மிக அற்புதமாக ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு தெளிவுபடுத்தி கொடுத்திருப்பாங்க. அவர் உருவாக்கிய அந்த சமயம் உலக பொது அருள்நெறி சமயம்னு சொல்றோம். அந்த உலக பொது அருள்நெறி சமயத்துல என்ன இருக்கு நம்ம படிச்சுட்டு மட்டும் போகக்கூடாது, அதை சிந்தனை பண்ணணும். இந்து மதத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கை இருக்கிறது, கிறிஸ்துவ மதத்தில் இருக்கக்கூடிய தொண்டு இருக்கிறது, இஸ்லாமிய மதத்தில் இருக்கக்கூடிய தொழுகை இருக்கிறது, ஜைன மதத்தில் இருக்கக்கூடிய ஜீவகாருண்யம் இருக்கிறது, புத்த மதத்தில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சி இருக்கிறது. இவை எல்லாம் ஒன்று சேர்ந்து வெளிப்படக்கூடிய ஒரே மதம்னா நம்மளுடைய உலக பொது அருள்நெறி சமயம் வேதாத்திரியம் இருக்காங்க. சாமிஜி இறைவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள உறவை ஒரே வரியில எவ்வளவு எளிமையா புரிய வைக்கிறார் பாருங்களேன். அவனில் தான் நீ, உன்னில் அவன், அவன் யார் நீ யார் பிரிவேது. இந்த ஒரு வரியை புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. அதையும் இன்னொரு விதமா சொல்லுவார், சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெரிவார். இவ்வளவு அற்புதமாக. அதனாலதான் அருட்தந்தையே பாமர மக்களின் தத்துவ ஞானின்னு இந்த உலகம் போற்றிக் கொண்டிருக்கிறது. அருட்தந்தை அவர்கள் எந்த யூனிவர்சிட்டியில படிச்சாருங்க? யோசனை பண்ணி பாருங்க. ஆனா அவர் எழுதுறதெல்லாம் யூனிவர்சிட்டி தான். 100க்கும் மேற்பட்ட தமிழ் நூல்கள், 35க்கும் மேற்பட்ட ஆங்கில நூல்கள் அருட்தந்தை அவர்கள் எழுதிய நூல்கள். அதெல்லாம் இந்த மண்ணுக்கு கிடைத்த மாபெரும் பொக்கிஷங்கள். இத்தனையும் இன்னைக்கு மலர்கள் பல பல வண்ணங்களில் பூத்து குலுங்குவது போல தமிழ், ஆங்கிலம், கன்னடம், மலையாளம், ஹிந்தி என்று பல்வேறு மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டு உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு வழிகாட்டுது என்று சொன்னால் அருட்தந்தையை நம்ம இந்த இடத்துலதான் எப்படி போற்றி நேசிக்கணும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.
கவி சக்கரவர்த்தி கம்பன் வடமொழி பெயர்களையும் சொற்றொடர்களையும் செந்தமிழாக்கி சிந்தனைக்கு விருந்தாக்கி செம்மாந்த புகழ் கொண்டார். அந்த கம்பனை போல அருட்தந்தை அவர்களும் ஆங்கிலத்தில் வந்த சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை உருவாக்கியது தமிழ் மொழிக்கே பெருமை. நீங்க அருட்தந்தை அவர்கள் கொடுத்த வார்த்தைகள் ஏராளமான அறிவியல் வார்த்தைகள், தமிழ் வார்த்தை. அதான் பெரிய விஷயம். அணு, ஆட்டம் அப்படின்னு சொல்றோம். அதை அருட்தந்தை அவர்கள் விண் என்று அற்புதமாக தமிழ் சொற்களால் சொல்லுவார். ஸ்பெசிபிக் கிராவிட்டி அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு சுத்த வெளி, இறைவெளி, இறப்பு நிலை, நெடுவெளி, நிலைவெளி, நிறைவெளி, அகன்ற நிலை, பாய்மை பொருள், இறை துகள், வான்காந்தம், ஜீவகாந்தம், விரிவலை, சுழலலை, தனிமத்தரம் அப்படின்னு பல்வேறுபட்ட வார்த்தைகளில் அருட்தந்தை அவர்கள் தமிழுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக எழுதியிருக்கிறார். மகரிஷியினுடைய இறைநிலை விளக்கம் அறிவியல் அடிப்படையில் அமைந்ததுங்க. நல்லா பாருங்க, இவருடைய கவிதைகள் அனைத்துமே அறிவியல் கவிதை. இதையெல்லாம் தமிழ் மொழி செம்மொழிக்கு அதனுடைய பிறப்புக்கும் சிறப்புக்கும் பெருமை சேர்ப்பதாக இருக்கிறது. இதைதான் அன்பு சகோதரர் முனைவர் சக்தி குமாரவேல் அவர்கள் 27/6/2010 கோவையில நடந்த உலக தமிழ் செம்மொழி மாநாட்டுல அறிவியல் தமிழுக்கு அருட்தந்தையினுடைய அருட்கொடை என்கிற தலைப்பிலே சாமிஜியோட ஒவ்வொரு பாடலையும் அவர்கள் ஒப்பீடு செய்து வழங்கியது தமிழ் செம்மொழிக்கு கிடைத்த பெருமை, வேதாத்திரியத்திற்கு கிடைத்த பெருமை. விஞ்ஞானம் சிறப்புற்று விண்வெளி உணரப் பெற்றால் அஞ்ஞானம் மறைந்துவிடும், அன்பும் அருளும் பெருகி மெய்ஞானம் ஒளி வீசும், மெய் உயிர் அறிவு இஞ்ஞால முழுமைக்கும் ஏற்றமுறும் இன்பமே என்றார் அருட்தந்தை மகரிஷி அவர்கள். இப்படியாக எடுத்துரைத்த மகரிஷி அவர்கள் வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்ற வைர மந்திர சொற்களால் வான் காந்த உலகத்தையே அமைதி அலையில் மிதக்கச் செய்துவிட்டு நம்மை எல்லாம் குருவை சிந்திக்கும் விதமாக 28/3/2006 அன்று மனவள கலைஞர்களுடைய எல்லாருடைய இதயத்திலும் இரண்டர கலந்து இணைந்து விட்டார்கள். இன்றைக்கு அருட்தந்தை அவர்களுடைய கேள்வியை நமக்குள் வேள்வி நடத்தி கொண்டிருக்கிறது. நாளைக்கு அருட்தந்தையினுடைய 19வது வேள்வி தினம். ஓர் உலக ஆட்சி, உலக சமாதானம் எப்போது, அதற்கு நம்மளுடைய பங்களிப்பு எவ்வாறு இருக்கிறது என்பதை சிந்திக்கும் முகமாக நாம் நினைத்து பார்க்க வேண்டும். கிருபானந்த வாரியார் சாமிகள் அருட்தந்தையை ஒரு முறை பார்க்கிறார். பார்த்துட்டு அவர் சொல்றாரு, எல்லா தானங்களிலும் சிறந்தது அன்னதானம். அந்த அன்னதானத்தை விட 1000 மடங்கு உயர்ந்தது ஞானதானம். அதை நீங்க கொடுத்துட்டீங்க. ஞானதானத்தை விட 1,00,000 மடங்கு உயர்ந்தது நிதானம். அதை நீங்க ஒவ்வொரு மனுஷனுக்கும் கொடுக்குறீங்க. நிதானத்தை விட கோடி மடங்கு உயர்ந்தது சமாதானம். இந்த உலகத்துக்கே சமாதானம் கொடுக்குறீங்களே, உங்க சமாதானம் வாழ்க வாழ்கன்னு சொல்லிட்டு பக்தி பள்ளம் கிருபானந்த வாரியார் அவர்கள் அன்றைக்கே வாழ்த்தி இருக்கிறார். அப்படிப்பட்ட மகான் கலகமின்றி உலகம் வாழ குருச்சேத்திர போரை முடிக்க கண்ணன் அவதரித்ததை போல இந்த உலகமே கலகமின்றி அமைதியோடு வாழ போரில்லா நல்லுலகம் படைக்க அந்த இறைநிலையே 19வது சித்தராக இந்த நூற்றாண்டு தந்த மகானாக வேதாத்திரி மகரிஷியை அனுப்பி வைத்திருக்கிறது என்பதுதானே நிதர்சனமான உண்மை. சிந்தனை செய்து பாருங்க. 30/3/2006 இறைநிலை பயணம் மேற்கொள்கிறார் அருட்தந்தை அவர்கள். அருட்தந்தையினுடைய மணி மண்டபத்திலே முன்னாள் குடியரசுத் தலைவர், விஞ்ஞானத்தின் தத்துவ ஞானி APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் மெய்ஞான தத்துவ ஞானிக்கு அஞ்சலி செலுத்தியது மறக்க முடியாத மலரும் நினைவுகள். அவர்கள் அன்று பட்டம் அளித்தது இன்றும் என்றும் நமக்கு ஒரு வழிகாட்டு நிகழ்வாக இருக்கிறது. 14/8/2010 அன்று
நல்ல சிந்திக்க வேண்டிய ஒரு செயல். இன்னைக்கு நம்ம குடும்பங்கள்ல நம்முடைய உறவுகள்ல ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னா முதல் வருஷம் திவசம் கொண்டாடுவோம். அந்த முதல் வருஷத்துக்கு குடும்பத்துல பிறந்த எல்லாரும் வருவாங்க. 2வது வருஷம் கொண்டாடுறோமானா கேள்விக்குறிதான். அவங்கவுங்க இருக்கிற வீட்டுல அமாவாசையில சாமி கும்பிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா குழந்தையே இல்லாத நம் குருநாதர், அவருக்கு லட்சக்கணக்கான குழந்தைகள் ஒன்று கூடி 14/8/2010 சென்னை ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் அவருடைய 100ஆண்டு விழாவை கொண்டாடினார். அந்த இனிய விழாவில் நம்மளுடைய தலைவர் பத்மஸ்ரீ எஸ்.கே. ஐயா அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்த பத்மபூஷன் அருட்செல்வர் நா. மகாலிங்கம் ஐயா அவர்கள் முன்னின்று விழாவை நடத்த 100ஆண்டு விழாவில் தலைமை ஏற்று 100ஆண்டு விழா மலரை வெளியிட்டு மனவள கலைஞர்கள் அத்துணை பேரையும் பாராட்டினார் அன்றைய தமிழக முதல்வர், அரசியல் தத்துவ ஞானி, முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மாண்புமிகு மு. கருணாநிதி அவர்கள். சிந்தனை பண்ணி பாருங்க, ஒரு மனுஷனுடைய 100ஆண்டு விழாவுக்கு முதல்வர் வருவது என்பது ஞானிகளால் தான் ஞானிகளை புரிந்து கொள்ள முடியும் என்பதற்கான சான்று. இந்திய தேசமும் தன்னுடைய பங்களிப்பாக அருட்தந்தை அவர்களுக்கு சிறப்பு அஞ்சல் தலை வெளியிட்டு அப்போதைய மத்திய அமைச்சர் மாண்புமிகு ஆ. ராசா மூலம் அதை உலகுக்கு வெளிப்படுத்தியது அருட்தந்தையினுடைய ஞானத்திற்கு கிடைத்த அங்கீகாரம் சான்று. நம் சங்க துணைத் தலைவர் அருள்நிதி கே. நாகராஜன் ஐயா அவர்கள் நன்றி மலர காலை நிகழ்வு மிக அற்புதம். இந்த 100ஆண்டு விழாவின் மாலை அருள்நிதி பி.கே. ஆறுமுகம் ஐயா அவர்கள் வரவேற்க மத்திய அமைச்சர்களும் அமைச்சர் பெருமக்களும் அன்றைய இன்றைய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் மாண்புமிகு கா. பொன்முடி அவர்களும் மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்களும் மாண்புமிகு மா. சுப்பிரமணியம் அவர்களும் கவி பேரரசு வைரமுத்து அவர்களும் பத்மஸ்ரீ டி.ஆர்.கே. அவர்களும் நல்ல அறிஞர் பெருமக்கள் பலரும் சிந்தித்து அருட்தந்தையினுடைய உலக அமைதி கருத்தரங்கை நடத்தியது. உலக அமைதிக்கான வித்து அமைதி புறா அன்று பறந்தது. விரைவில் உலகம் முழுவதும் இந்த அமைதி புறா பறக்க வேண்டும். நாடு போற்றிய நாயகனை, அகிலம் போற்றிய அண்ணலை அடியேனும் போற்றி பாட நல்வாய்ப்பு கிட்டியது. இதற்கு என் தாய் செய்த புண்ணியம் கோடி, என் தந்தை செய்த புண்ணியம் கோடி, பா செய்த புண்ணியம் கோடி, பதி செய்த புண்ணியம் கோடி, இந்த வாய் செய்த புண்ணியம் கோடி, குரு செய்த புண்ணியம் கோடி, அத்தனை கோடி புண்ணியங்களையும் குருவின் பொன்னார் பாதங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். எத்தனை கோடி புண்ணியம் செய்திருந்தால் இப்பேறு கிட்டும் என்று அடியேனுக்கு தெரியவில்லை. அத்தனை கோடி புண்ணியங்களையும் குருவின் பொன்னார் பாதங்களுக்கு சமர்ப்பித்து இந்த இனிய நாளில் அருட்தந்தையருடைய 19வது வேள்வி தினத்தில் மனவள கலைஞர்கள் உலகம் முழுவதும் உள்ள அனைவரும் பூரண உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், உயர்ந்த புகழ், மெய்ஞானம் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று அனைத்து இறை உணர்வாளர்களையும் இறைநிலையில் மனதை நிறுத்தி வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க உலக சமுதாய சேவா சங்கம், வாழ்க வேதாத்திரியம், வாழ்க ஓர் உலக ஆட்சி, வாழ்க உலக சமாதானம், வாழ்க உலக அமைதி, வாழ்க வேதாத்திரி மகரிஷி அவருடைய புகழ் வாழிய வாழியவே. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் பொழுது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, முதலாவது அன்பராக மகேஷ் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன், பேசுங்க. மகேஷ் ஐயா உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கோங்க ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாம். மைக்க ஒரு முறை மட்டும் டச் பண்ணுங்க ஐயா. ஆமா ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா, சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா, இப்போ சமீப காலமா பாத்தீங்கன்னா நான் ஏதாவது சிறு சிறு தவறுகள்ல ஏதாவது விசஸ் சொல்ற மாதிரி விசஸ் தவறு சொல்ற அளவுக்கு வந்துருது, அப்பமா வந்துருது, ஏதாவது ஒரு இது மாட்டிக்கிறேங்க ஐயா.
ம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதலாவே அதிகமாயிடுச்சு. இன்னைக்கு என்னன்னா நான் உண்மையிலே சொல்லிடுறேன். அது ம் உதவி வைக்காத எங்க வைக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் அப்பா அம்மா அப்பாவுக்கு சொல்ல போய் சண்டை ஆகி போச்சு. ம் இன்னைக்கு நான் வந்து ஸ்விக்கில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அது எல்ஐசி பண்ணிட்டு இருக்கேன். ஆம்பிஏ பார்ட் டைம்ல பண்ணிட்டு இருக்கேன். ம் ஸ்விக்கில பாத்தீங்கன்னா நான் வந்து எல்ஐசில பாத்தீங்கன்னா நான் மிஸ்ஸஸ் அவங்க ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி ஏதோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கறேன்னு சொல்லியிருக்காங்க. நானும் என்ன முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஆம்பிள் ம் ஒரு 2 பாயிண்ட் வாங்குறதுக்காக சொல்லிட்டு இருந்தா அவங்க வேணாம்னு சொன்னதுக்கு அப்படியே தலையில போட்டு அடிச்சுக்கிட்டேன். ஐயா ஏன்னா வந்து ஐயா தலையில போட்டு அடி தொழில்துறையெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஐயா இதுல பேச வேண்டாம்யா. ஐயா நம்ம தொழில்துறையை பத்தி ஆ. இதுல அதிகம் நம்ம பேசாம இருக்கிறது நல்லது இல்லையா? இன்னைக்கு என்னன்னா அது மைண்ட் ஒரு பரவாயில்ல மாதிரி பரவாயில்ல தலையில அடிச்சுக்கிட்டேன். பரவாயில்ல, நீங்க அவங்களே செய்தது கொஞ்சம் தவறு. வெளுத்து பொருளை ஆ? ஐயா நான் நீங்க செய்தது தவறுன்னு உங்க மனம் உணர்ந்துருச்சு. ம். அம்மா அவங்கள சமாதானப்படுத்தி சந்தோஷமா வச்சுக்கோங்க. அது என்னன்னா இன்னொன்னு என்னன்னா மனம் இங்கயா மனம் என்ன ஆஹ் ஒரு பாராட்டு இல்லைன்னு சொல்லி என்ன பாராட்டல நான் செய்யறதெல்லாம் ஆஹ் தவறாவே இருக்கு அப்படின்னு திரும்பி திரும்பி அதிகமா சொல்ல சொல்ல எனக்குள்ள ஆஹ் ஒரு கொஞ்சம் நம்பிக்கை எங்கிட்ட இப்படி போகுது. அவங்க என்ன நினைக்கணும்னா சரி ஆஹ் இந்த நல்லதெல்லாம் பண்ணிருக்காரு. சோ இந்த நல்லதெல்லாம் அவங்க பண்ணிருக்காரு பாராட்டல அதனால நீங்க வந்து நினைக்கிறீங்களா? அவங்க நல்லதெல்லாம் பாராட்டல பண்ணிருக்காரு நீங்க அவங்க நினைக்கிறீங்களா? மன்னிக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க மன்னிச்சணும்னு நினைக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க, அவ்வளவுதான். இல்ல அவங்க மன்னிக்கணும். அவங்க நினைக்காதீங்க என்ன மன்னிக்கணும்னு விரும்புறேன். ஐயா. நீங்க வாழ்த்துங்கய்யா, அது காலத்தால் நடக்கும். ம். ஏதாவது வாழ்த்துங்க இங்க இன்னைக்கு நான் வாழ்த்துங்க. அருளுக்கு அதை எடுத்து விட வச்சிருக்கேன் ஐயா, ஐயா. அதை விட எதிர்பார்க்காதீங்க. அதை விட எதிர்பார்க்காதீங்க. குடும்பத்துல நம்மள எப்படி பாக்குறாங்கன்னா, அவங்கள ஒருத்தராவே பார்த்து பார்த்து பழகிட்டாங்க. இப்போ என்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா, எங்க அம்மா இன்னும் சின்ன குழந்தையாவே தான் பார்ப்பாங்க. ம். ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கும்போது என் பையன் எப்படி இருந்தானோ அப்படியே தான் இருக்கான்னு அவங்க மனசுல. அதனால ம். நம்ம அதை பெரிய தவறா எடுத்துக்க வேண்டாம். மனைவி சொல்வதையோ கணவர் சொல்வதையோ தவறா எடுத்துக்க வேணாம். அதை எப்படி ம். சொல்றது, டேக் இட் ஈஸி அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு அது அப்பப்ப ஆ, மறந்துருணுயா. மறக்க தெரிஞ்சா மட்டும்தான் மனுஷன் வாழ முடியும். இன்னைக்கு என்னன்னா தலையில போட்டு அடிச்சுக்கிட்டேங்க நானு. அதான் பண்ணேன். அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, ஐயோ இதை பண்றீங்களே, நான் இப்படிதான் இல்ல கஷ்டப்படுறீங்க. எதுக்கு அடிச்சுக்கிறீங்க? நம்ம இவ்வளவு உணர்ச்சி நான் வசப்படக்கூடாது. சொல்றது வந்து அதாவது ஏன்னா இது எதுவுமே ஒழுங்கா நடக்கணும். ஏன்னா சிலதெல்லாம் கஷ்டப்பட்டு பண்ணி கொஞ்சம் நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு ஐயா இல்லையா. நீங்க அது எல்லாம் இயற்கை. எனக்கு பாராட்டு கேட்கிறேன். ஒரு சிறிய நீங்க பாராட்டு தான் நான் பாராட்டு எதிர்பார்க்கறேன். ஏன் எதிர்பார்க்கறீங்க? பாராட்டு எதிர்பார்க்காதீங்க, அதுவா வரும் ஒரு நாள். நம்ம ஏன்னா எனக்கு தொடர்ந்து நிகழ்ச்சி இதே வந்துட்டு ரிஜெக்டே பண்ணிட்டு இருக்கும்போது என் திறமை வந்து தெரியாம போயிடுது. என் திறமைய யாருக்கு கண்டுக்க மாட்டேங்கிறீங்களேன்னு சொல்லியும் எங்கிட்ட கொஞ்சம் நம்பிக்கை குறையுது. நம்பிக்கை குறையுது அ- குறையுது. உங்க ஐயா உங்க நம்பிக்கை குறையக்கூடாது. ம். தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். சரிங்க. கடவுளே உங்களுக்கு கொடுக்கலனா கூட உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய உழைப்பும் உங்களுக்கு வெற்றியை தந்தே தீரும். நீங்க செய்யற முயற்சியை செய்யுங்க, உழைப்ப இடைவிடாது நம்பிக்கையோட செய்யுங்க, வெற்றி பெறுவீர்கள். நன்றிங்க நன்றிங்க. நன்றி வாய்ப்புக்கு ஐயா. நன்றிங்க. நன்றி வாழ்க ஐயா. வளமுடன் ஐயா. வாழ்க. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக பேராசிரியர் சந்திரா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி நாகராணிம்மா. ஐயா வாழ்க வளமுடன். சந்திரம்மாவுக்கு வாழ்க வளமுடன். சொல்லுங்க. வாழ்க வளமுடன். மகரிஷியின் நினைவலைகள் அவரோட நினைவு நாளை ஒட்டி அற்புதமா இருந்ததுயா. உங்களோட சிந்தனை உரையோட மாஸ்டர் பீஸ் இன்னைக்குன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வாழ்க வளமுடன். ஐயாவோட ஜனனம் முதல் இன்று வரை உள்ளதையும் அந்த உலக சமாதானத்தோட விஷயங்களையும் அற்புதமா ஒரு கோர்வையா இது வந்து உங்களோட இந்த ஸ்பீச்ச ஒவ்வொரு வேதாத்திரிய அன்பர்களுக்கும் ஒரு டிக்ஷனரி மாதிரி வச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன்யா. எல்லா நன்றி. நிகழ்ச்சியும் சொல்லிட்டீங்க. நாங்க சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு அப்பப்போ இதை கேட்கும் போது மகரிஷியோட வாழ்க்கை வரலாற படிக்கிற ஒரு எஃபெக்ட் அப்படியே கிடைச்சதுங்கய்யா. அப்படியே நன்றிம்மா. காட்சிப்படுத்தி உங்களோட தமிழ் சிறப்பு அந்த கவிதை நடையில ஒன்னொன்னு நீங்க சொன்னது ஒரு திரைப்படம் பாக்குற மாதிரி இருந்ததுயா எங்களுக்கு. மகரிஷியோட வாழ்க்கை வரலாறு அப்படி திரைப்படமா ஓட்டிட்டீங்க இன்னைக்கு. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். ஒரு மகுடம் சூட்டி இருக்கீங்க. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். உங்களோட அருள் தொண்டு. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா.
நன்றிம்மா, நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நன்றி நாகராணிம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த அன்பராக அருள்நிதி சிவசக்தி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா? ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. நல்லா இருக்கீங்களா ஐயா? ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா உங்களோட கருத்து சிந்தனைகள் ஒவ்வொன்றுமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஐயா. நீங்க எங்க எல்லாத்துக்கும் நீங்க எங்க எல்லாத்துக்குமே ஒரு வாழ்த்து ஒண்ணு கொடுத்தீங்க தானே ஐயா. அந்த வாழ்த்து உண்மையிலேயே மகரிஷி வாழ்த்துற மாதிரியே இருந்துச்சுங்க ஐயா. நன்றிம்மா, நன்றிம்மா. வாழ்க வளமுடன். கொடான கோடி நன்றிங்க ஐயா. இந்த ஒவ்வொரு நாளும் இந்த 11 மணிக்காக நாங்க காத்திருந்து எந்த விதமான இது தடையும் வரக்கூடாதுன்னு இருப்போங்க ஐயா. பாத்துக்கிட்டே இருப்போம். சரிங்க. ஒவ்வொரு விஷயமுங்க ஐயா உண்மையிலேயே நல்லா இருந்துச்சுங்க. மனசுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஐயா நான் ஒரு பொதுவான ஒரு விஷயம் கேள்வி ஒண்ணு கேட்கலாம்னு நினைச்சீங்கய்யா. இப்ப நாங்க எல்லாம் தியானம் செய்யறோங்க ஐயா. இந்த நாளும் தவம் தியானம் எல்லா விஷயமே செய்யறோங்க ஐயா. இப்ப எனக்கு என்னன்னா ஐயா, ஜீவ சமாதி இருக்கு தானேங்க ஐயா. ஜீவ சமாதி அந்த இடங்கள்ல வந்துங்க ஐயா நாங்க தவம் தியானம் செய்யலாமாங்க ஐயா? தாராளமா செய்யலாமா. சரிங்கய்யா. கோயில்கள்ல தாராளமா செய்யலாம், தாராளமா செய்யலாம். அங்கெல்லாம் ஆற்றல் குவிந்து இருக்குது. நீங்க போய் அங்க தியானம் செய்தீங்கன்னா அந்த ஆற்றல் உங்களுக்கு கொஞ்சம் சக்தியை கொடுக்கும். சரிங்கய்யா, சரிங்க. செல்போனை சார்ஜ் போடுற மாதிரி எந்த கோயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, எந்த சித்தருடைய சிவ சமாதிக்கு போனாலும் பரவாயில்ல, அங்க தியானம் பண்ணி அவங்க கிட்ட இருந்து ஆசையை வாங்கிட்டு வாங்க. சரிங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சந்தோஷம் ஐயா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கவிதா கோவிந்தராஜன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு வாழ்க வளமுடன். அவங்க வந்து பேராசிரியர் பெரியாக்கள். ஐயா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. மகான்கள் பேரும் சொல்லி அத வந்து மகரிஷியின் முகத்துல தெரியுதுன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவர் கண்ணுல அது தெரியுதுன்னு சொன்னீங்க. அடுத்தது வந்து கிருபானந்த வாரியார் புகழ்ந்தது ஞானதானம் அதான் மிக சிறந்ததுன்னு சொன்னது ரொம்ப அருமையா இருந்துச்சு ஐயா. ஒவ்வொருத்தர் பேரும் ரொம்ப அருமை. இப்ப தெரியாததெல்லாம் உங்க மூலியமா எங்களுக்கு நிறைய தெரிஞ்சுது. ரொம்ப அருமை. நல்லதுமா. இந்த ஆழியார் இணையதளம் ரொம்ப ரிஸ்க் எடுத்துதான் இந்த பணியை செய்யறாங்க. அப்ப இதுல செய்யக்கூடிய அந்த ஒவ்வொரு சொற்பொழிவும் நம்ம இறை அன்பர்களுக்கு ஒரு தத்துவ விளக்கமாக இருக்கணும். நம்ம ஏதோ பேசணும் 1 மணி நேரம் போச்சுன்னு பேசக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம எவ்வளவு சிந்தனைகளை சமுதாயத்துக்கு கொடுக்கறதுக்கு ஒவ்வொருத்தரும் முடியுமோ அவ்வளவு முயற்சி பண்ணி கொடுக்கும் போதுதான் நம்மளுடைய வேதாத்திரியம் விரைவாக உலகம் முழுவதும் போய் சேரும். அதுல என்னால் முடிஞ்ச முயற்சி செய்திருக்கிறோமா. ரொம்ப நல்லா. நன்றிமா, நன்றிமா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மிகவும் சிறப்புங்க ஐயா. நன்றிமா, நன்றிமா. நிறைவு பண்ணிடலாமா? வேற யாராவது இருக்காங்களா? கேள்விகள் இருந்தா அன்பர்கள் வந்து ஐயா கிட்ட நீங்க உங்க கேள்விகளை கேட்கலாம். ஒருத்தங்க வந்திருக்காங்க ஐயா. சாந்தி சுந்தரம் அம்மா, உங்களுக்கு அட்மிட் கொடுத்துருக்கோமா, நீங்க அட்மிட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாமா? வாய்ப்புக்கு நன்றி நாகராணி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. துரைசாமி ஐயா வாழ்க வளமுடன். பெரிய குளத்துல இருந்து பேசுறேங்க. வாழ்க வளமுடன். அந்த கதையில பார்த்தோம் அந்த பெரிய குளமா? ஆமாங்க, திண்டுக்கல் பக்கத்துல இருக்குங்கய்யா. நீங்க சொல்றது திண்டுக்கல் பெரிய குளம் இல்ல, நான் சொன்னது கஜேந்திர மோட்சம் பெரிய குளத்தை சொன்னேன். அப்படியா? எப்படி எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். சரிங்க, சரிங்க ஐயா. மகானுடைய பிறப்பு, குழந்தை பருவம், இளமை பருவம், அந்த பணம் ஈட்டக்கூடிய அந்த பருவம், அவங்க வாழ்க்கையில ஸ்ட்ரகிள் பண்ணது, அவங்களுடைய திருமண காலம், அப்படி ஒவ்வொன்றாக வரிசைப்படுத்தி 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 நான் நினைக்கிறேங்க நேரம் தாங்கய்யா போதல. நிஜமாவே இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கலாங்கய்யா. இருக்கலாம், இருக்கலாம். இன்னும் நிறைய ஏராளமா இருக்குமா.
ஏராளமா நான் இருக்குங்க. அவர் ஒவ்வொரு நாளையும் எப்படி கடத்துனாங்க, ஒவ்வொரு ம் மனிதர்களுடைய மனதிற்குள்ள எப்படி வந்தாங்க, அவங்க ம் வெளிநாடுகள் மட்டுமல்லாது நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாது இந்த உலகம் முழுவதுக்கும் எப்படி அதை கொண்டு போகணும்னு நினைச்சாங்க. ஒவ்வொரு சிந்தனையும் மூச்சும் காற்றும் அவங்களுடைய எண்ணமும் எல்லாமே இந்த உலக சமாதானத்துல தாங்க இருந்திருக்கு. அதற்கு ஆமாம்மா அம்மாவும் ஆமா லோகாம்பல் அம்மாவும் அவங்க அதுக்கு பொறுப்பு கொடுத்து சரி நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. அன்னைய நம்ம வாழ்த்தணுங்கய்யா கண்டிப்பாக. கண்டிப்பாம்மா கண்டிப்பா. நிஜமாவே ரொம்ப நெகிழ்வாக இருந்ததுங்கய்யா. அதே ரொம்ப சமயம் நல்லதுமா. அம்மா ஆமா சந்திராமா சொன்னது போல அப்படியே ஒரு அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை முழுமையாக அப்படியே ஒரு புக்ல நம்ம படிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுங்கய்யா. ரொம்ப அற்புதமான ஒரு மகான் நமக்கு கிடைச்சிருக்காங்க. இந்த ம். நூற்றாண்டு மகான் என்று சொல்றீங்க நீங்க, நம்ம சொல்றோம். ஆனா இந்த நூற்றாண்டு மகான் நமக்கு கிடைப்பதற்கு இறையருளும் குருவருளும் நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு இறையருளுக்கும் ம். குருவுக்கும் கோடான கோடி நன்றியாக நன்றி நன்றி காணிக்கை ஆக்குறேங்கய்யா நானு. கண்டிப்பா நன்றிம்மா கண்களில் நன்றிம்மா. கண்ணீர் வாழ்க வளம். பளிக்கிறது. ஆமாங்கய்யா கண்ணுல கண்ணீர் வருது. இன்று குரு இல்லை என்றால் நான் இல்லை. எனக்கு இப்படி ஒரு அவர் மகான் எல்லாரும் இல்லை என்றால் என்னுடைய அவரு வாழ்க்கை இல்லை. அவரு எல்லாருக்குள்ளாரையும் இப்ப இருக்காருமா. கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. ரொம்ப எல்லாருக்குள்ளாரையும் அவர் இருக்காரு. ரொம்ப அப்படியே நினைக்கிறப்ப அப்படியே மனசு ததும்புது, கண்ணுல கண்ணீர் வருது. ரொம்ப அற்புதமாக இருந்தது. நீங்க நிறைய சொல்லுங்கய்யா. நீங்க சொல்லும் போது மகானுடைய குரல் அப்படியே நம்ம அந்த ஆல்பா நிலையில கிடைக்கும் போது ரொம்ப அற்புதமாக இருக்குது. அந்த வைப்ரேஷன்ஸ் நாங்க உணர்ந்தோம்யா. கண்டிப்பா நல்லதுமா. வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். நம்ம எல்லோரிடமும் ஒரு நல்ல மாற்றத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார் நம்மளுடைய மகான். கண்டிப்பாக கண்டிப்பாம்மா. அவருடைய கனவு நனவாக வாழ்த்துவோம் வாழ்த்துவோம். இந்த உலகத்தை வாழ்க வாழ்த்துவோம், வளம். உலக மக்களை எல்லாரும் வாழ்த்துவோம் ஐயா. இந்த அற்புதமான இந்த சிந்தனையை தந்தமைக்கு நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளம் என்று குருவின் நினைவோடு வாழ்த்துகிறேன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிமா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி நாகராணி அம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த அன்பராக சாந்தி கண்ணன் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஐயா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா சாந்தி கண்ணன் அம்மா வாழ்க வளமுடன். சொல்லுங்க. ஐயா மகரிஷி வாழ்க்கை வரலாறு புக்ல படிச்சது எல்லாமே அப்படியே திரும்ப 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 ஞாபகம் வர மாதிரியே இருந்ததுயா. அவ்வளவு அருமையா இருந்தது. நம்ம இதுல இருந்து அவங்க செஞ்ச தொண்டு எல்லாமே சொல்லிட்டு வந்துட்டீங்க. அவங்க தாய் தந்தை கையை கட்டிட்டு 8வது குழந்தை ஆண் குழந்தை வேணுங்கிறதுனால அத மாதிரி அவங்க செஞ்சாங்க. எனக்கு ஒரு குழந்தை வேணும்ட்டு நானும் என் கணவரும் இது மாதிரி செஞ்சோம். ஆனா இன்னைக்கு அப்படி பேசுவா. 10th படிச்சிருக்கா, எழுதியிருக்கா, நல்லா ஆக்டிவா இருப்பா, எல்லாம் பேசுவா. சில டைம் அவ தாய் தந்தையரை பாக்கல, உலகத்தை தான் பாக்குறா, மத்த ஜனங்க தான் அவ பார்த்து பேசுறா. அத இல்ல அது இந்த வயசுல அப்படி இருக்கும். போக போகதான் அதனுடைய பரிணாமம் இன்னும் மேலோங்கி வருங்க. சரியா நாம இப்படி ஏத்து பேசுறாங்களேன்னு நான் நினைச்சு ஃபீல் பண்ணுவேன். ஆனா சரி அவங்க ஆங்கில இருந்து பார்த்தா அது கரெக்ட் தானே, சரி நம்ம பேசக்கூடாதுன்னு நான் நினைப்பேன் ஐயா. ரொம்ப ஆக்டிவா தான் இருக்காங்க. அது இன்னும் அவங்க எல்லாம் வரணும் அப்படிங்கறது ஒரு ஆசை. 20 வயதுக்கு எல்லாருக்குமே இந்த வேதாத்திரியில கிடைக்கணும், அந்த ஒரு ஆசை தான் ஐயா. மிக்க நன்றி ஐயா. நன்றிமா கிடைக்கும். வாழ்க வளமுடன். நாகராணி அம்மா நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வளமுடன். அடுத்த அன்பராக செவ்வேல் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் செவ்வேல் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன் செவ்வேல் ஐயா. ரொம்ப சிறப்பாக இருந்தது ஐயா. நாங்கெல்லாம் பார்த்ததில்ல மகரிஷி ஐயாவை. இருந்தாலும் அந்த மகரிஷி ஐயா அந்த உலக சமுதாய சேவா சங்கத்துக்கு உருவாகிறதுக்கு இன்னும் அந்த யூனிஃபார்மா அந்த பெண்கள் குலத்தை எந்த அளவுக்கு உயர்த்திருக்காரு. நோய் இல்லாம நம்ம அந்த மனவளக்கலையில அந்த உயர்தீட்சப்பட்டவங்க குழந்தை எடுப்பு எத்தனை குடும்பங்கள் மன மகிழ்ச்சியா இருக்கு. அதே மாரி அவர் உலக சமுதாய சேவா சங்கம் வரைக்கும் எப்படி போயிருக்கு எல்லாத்தையும் எழுத்துப்பூர்வமாக அந்த சாதனை மார்க்கன்னு சொல்றீங்க, எல்லாத்தையும் எழுத்துப்பூர்வமா கடைசி வரைக்கும் கொடுத்துட்டாரு. அதே மாதிரி தவம் நடத்தினாலும் எல்லாமே அதே யூனிஃபார்ம் தான். உலகம் முழுவதும் அதே மாதிரி தான் தவம். எப்படி அவருடைய அந்த உடற்பயிற்சி கொடுத்தாலும் அந்த காய்கல்ப பயிற்சி தவம் அதெல்லாம் யூனிஃபார்மா உலக மக்கள் அனைவரும் அந்த அவளுடைய உள்ளுணர்வா உணர்ந்து அந்த மகரிஷி எத்தனை ஆசிரியர் 50 பேரை உருவாக்கி இப்ப பாருங்க எந்த அளவுக்கு
அந்த குடும்பங்கள்லாம் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருக்காங்க, அவங்க குடும்பங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு ஐயா. அந்த குரு அருள் நம்மளுக்கு அந்த தீட்சை கொடுக்கறதோட இல்லாத அவர் கடைசி வரைக்கும் அந்த உலக சமாதானத்துக்கு எல்லாத்தையும் எழுத்துப்பூர்வமாக இப்படி இப்படி பண்ணா கிடைச்சிரும்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காரு. அது பிரகாரம் நம்மளுக்கு உழந்த அறிவு மூலியமா நம்ம பயன்படுத்தி எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறோம். ரொம்ப நெகிழ்ச்சியா நீங்க சொன்னீங்க இந்த வாழ்க்கை வரலாறு. ரொம்ப சிறப்பாக இருந்தது ஐயா. இது மாரி நிறைய அன்பர்கள் இந்த நன்றி ஐயா. இரையாற்றலும் குருவாற்றலும் முழுவதும் வரட்டுங்க ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக. வாழ்க வளமுடன். வாழ்க அடுத்த அன்பராக அருள்நிதி ராதா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ராதாம்மா, சொல்லுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. ஒன்று போயிட்டோம் ஐயா. சந்திரமாசனம் மாதிரி ஒரு படம், அப்படியே மகரிஷியோட படத்தை பார்த்த மாதிரி அப்படியே தோய்வா கொண்டு போயிட்டு வந்தீங்க ஐயா. ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்தீங்க. அதுல இருந்து வெளியில வரவே முடியல ஒண்ணும் உங்களால. ரொம்ப அற்புதமா அவர்தான் திருமூலர் சொல்றாரு, தெளிவு குருவின் திருமேனி காணல். அதைத்தான் நான் பார்த்ததே உங்ககிட்ட சொன்னேன், அவ்வளவுதான். அதுதாங்க ரொம்ப அற்புதங்களால குருவை பார்த்ததே இல்லைங்கய்யா. எனக்கு மனக்கண்ணு முன்னால அப்படி கொண்டுட்டீங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. அற்புதமா இருக்கு. என்னோட கருத்து என்னன்னா, குழந்தைங்களுக்கு எல்லாம் கூட அப்படியே போடலாம் அந்த மாதிரி. குருவோட மேன்மையை பேசுறதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 5 வயசு 6 வயசு இருக்கும்போதே பேரன் பேத்திங்களுக்கு எல்லாம் போட்டோம் அப்படின்னா அப்படியே கொஞ்சம் அவங்க ஆள் மனசுலயாவது பதிஞ்சு கொஞ்சம் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது என்னோட தாழ்மையான கருத்துங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிமா, நன்றிமா. நல்ல விஷயம்தான். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக நிர்மலா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடனம்மா, சொல்லுங்கம்மா. ஐயா, குருவோட வாழ்க்கை வரலாற நீங்க அப்படியே ஒரு அவுட்லைனா சொன்னீங்க. சந்திராமா சொன்ன மாதிரி, சாந்தி சுந்தரமாமா சொன்ன மாதிரி ரொம்ப உணர்வுபூர்வமா நாங்க இதை கேட்டோங்க ஐயா. ஒரு அவுட்லைனா நீங்க சொன்னா கூட நாங்க ரொம்ப டீப்பா அப்படியே ஒன்றி கேட்டோங்க ஐயா. ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. வேள்வி தினத்தை ஒட்டி நீங்க இன்னைக்கு சொன்னது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்ததுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நல்லதுமா, நல்லது. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கவிதா ஸ்ரீனிவாசன் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க. எல்லாரும் சொன்னபடி நாங்கெல்லாம் வேதாதிரியை பார்க்கல. நீங்க சொன்ன இது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபுல் லைஃபே நாங்க அவரோட இருந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துட்டீங்க ஐயா. ரொம்ப நன்றி. என்னோட ஒரு கேள்விங்க ஐயா, இந்த பிரம்ம முகூர்த்தத்துல ஒருத்தருக்கு நம்ம வாழ்த்துறோம், அவங்க நம்மளுக்கு துன்பம் கொடுக்குறாங்க, அவங்கள வாழ்த்துறோம். வாழ்த்த இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாவே போகுது. அப்போ நான் செய்யறது சரியில்லைங்களா? எப்படி செய்யணுங்க ஐயா? அப்படி அதை எடுத்துக்க முடியாது. அது ஒரு காலகட்டம் வரைக்கும் வளர்ந்துதான் அணையும். விளக்குகள் சுடர் விடும் போது நல்ல திகுன்னு எரியும். விளக்குகள் அணையறதுக்கான அறிகுறி அது மாதிரி. அது ஒரு சத்தம் போட்டு ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு அது அடங்கி போகும். அப்படி எடுத்துக்க. அப்போ நான் அவரை வாழ்த்துட்டே தான் இருக்கணும். வாழ்த்துங்க. உங்களுடைய வாழ்த்துல மெல்ல மெல்லதான் அது அணையும். அதனால ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். நன்றிங்க ஐயா. நல்லதுமா, நன்றிமா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சுந்தரமூர்த்தி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம். வாழ்க வளமுடன். பேரஸ்ரீ வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சுந்தரமூர்த்தி ஐயா, வாங்க. ஐயா மிக சிறப்பான உரை. நம்ம 19வது நம்ம மகரிஷி அவர்களுடைய வேள்வி தினத்தை முன்னிட்டு நீங்க கொடுத்திருக்கிற அந்த ஒரு மகரிஷியுடைய வாழ்க்கை வரலாறு அந்த புத்தகத்தை படிக்கிறவன் உங்களுடைய உரையை அந்த 1 hour நீங்க கொடுத்ததை கேட்டா போதையா அத்தனையும் அப்படியே கரெக்டா சொன்னீங்க. எல்லா அன்பர்களும் சொன்ன மாதிரி மிக சிறப்பான மிக சிறந்த தலைப்பு. இந்த நேரத்துக்கு அனைவரும் நம்ம செய்யணும். இன்னொன்று, மகரிஷிக்கு நம்ம செய்யக்கூடிய அந்த ஒரு காணிக்கை என்பது மகரிஷி அவர்கள் சொன்ன அந்த பயிற்சிகளை கரெக்டா செய்யணும் அப்படின்றதான் மகரிஷி எதிர்பார்த்தது. ஆழியாருக்கு வரும்போது கூட உங்ககிட்ட இருக்கிற குணத்தெல்லாம் இங்க விட்டுட்டு போங்க,
அப்படின்னு தான் சொல்லுவாரு மகரிஷி. அந்த மாதிரி ஒரு அருமையான மகான் இந்த நூற்றாண்டு தந்ததுன்னு மிக சிறப்பா சொன்னீங்கய்யா. உங்கள் தொண்டு சிறக்க வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அனைவரும் கொண்டாற்றி இன்பம் காண்போம் ஐயா. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சபரி சுந்தரவேடிவேல் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. எப்படி இருக்கீங்க ஐயா? ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. எனக்கு ஒரு கேள்வி ஐயா. நாம இப்போ மகரிஷியில எப்படிங்க நம்ம 100% எதிர்பார்ப்பு இல்லாம சமூகத்துல வாழ முடியுமா அப்படின்னு ஒரு கேள்விங்க ஐயா. ஏன்னா நம்மளை சுத்தி எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க நம்ம கிட்ட எதிர்பார்க்கணும்னு. அருமையான கேள்வி. இப்ப நீங்க ஒரு தொழில் செய்றீங்க, முன்னேற்றம் எதிர்பார்த்துதான் ஆகணும். அதுக்கப்புறம் குடும்பத்துல எல்லாரையும் எதிர்பார்த்தாகணும். அந்த எதிர்பார்ப்புல சில நேரங்கள் ஏமாற்றம் வரும்போது கவலைப்படாதீங்க. வருவதை தவம் போல் ஏற்றுக்கொள்ளுங்கள் சாமி சொல்லுவாங்க. சரிங்களா? நீங்க நல்ல விஷயத்தை எதிர்பார்க்கறீங்க, அது ஓரளவுக்கு வெற்றி கிடைக்கும், கொஞ்சம் கிடைக்காம இருக்கும். அதுக்காக வருத்தப்பட வேண்டாம். அது அதற்கான திட்டமிடல், செயல்படுதல் சரியா இருந்தா அடுத்த முறை அந்த எதிர்பார்க்கிற வெற்றி அடையலாம். அது தொழிலாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, சிந்தனையாக இருந்தாலும் சரி. அளவுக்கு மேல பேராசைப்பட்டு அதை எதிர்பார்த்து நடக்கலன்னு கோவப்படக்கூடாது. அது அறியாதவர் செய்கிற செயல். சரிங்க ஐயா. ஐயா அப்ப நம்ம முயற்சிக்கு மீறி நடக்கிறது நமக்கு அது தவ மாதிரி ஏத்துக்க சொல்றீங்களாங்க ஐயா? அதுதான் நமக்கு விதினை. இப்ப நமக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். இப்போ உங்க உடம்பு ஒரு 50 கிலோ வெயிட் தூக்கும். நீங்க 50 கிலோ வெயிட் தூக்கினா சந்தோஷம். 70 கிலோ தூக்கினா தூக்கிடலாம். 200 கிலோ மூட்டை தூக்கினா முடியுமா? முடியாது. அப்போ நம்ம உடல் ஏற்றுக்கொள்கிற அளவு, நம்மளுடைய மனம் ஏற்றுக்கொள்கிற அளவு, நம்முடைய குடும்பத்தின் பொருளாதாரம் ஏற்றுக்கொள்கிற அளவு, எதை எண்ணினாலும் செய்தாலும் எதிர்பார்த்தாலும் அது ஓரளவுக்கு வெற்றியை கொடுத்துரும். அதுல வரலங்கிற போதுதான் நம்ம அந்த வாழ்த்துதல், அதுல இருக்கிற குறை என்னன்னு கண்டுபிடிச்சு அதை நீக்கிறதுக்கான முயற்சி செய்யணும். நம்ம ரொம்ப பெரிய பேராசை வச்சுட்டு நடக்கலன்னு வருத்தப்படக்கூடாது. சொல்லுங்க ஐயா. சரிங்க, ரொம்ப சிறப்பான பதில் ஐயா. ரொம்ப எக்ஸலென்ட். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிமா. நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. எல்லாரும் அன்பர்கள் அப்படியே தொகுத்து வழங்கிட்டாங்க. நீங்க பேசுனது எல்லாருமே ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு இது சொன்னாங்க சுருக்கமா. ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா. சந்திராமா சொன்ன மாதிரி அப்படியே ஒரு கண் முன்னாடி கொண்டு வந்துட்டோம் நாங்க. நீங்க சொல்றதோட உங்களோட இணைந்து அப்படியே மகான் எப்படி எல்லாம் அந்த பிறந்த குழந்தையில இருந்து இப்போ கடைசி வரைக்கும் எப்படி எல்லாம் நமக்காக கொண்டு வந்தார் அப்படின்றத தத்ரூபமா எடுத்து சொன்னீங்க ஐயா. ரொம்ப சிறப்புங்க ஐயா. சாட் பாக்ஸ்ல கூட நிறைய பேர் போட்டிருக்காங்க ஐயா. இத நான் முடிஞ்ச அளவுக்கு தாம பேசியிருக்கிறேன். இன்னும் ஏராளமான செய்திகள், அதிசயங்கள்லாம் சாமிஜி வாழ்க்கையில் நடந்திருக்கு. அதெல்லாம் சொல்வதற்கு நேரம் பத்தல. நான் நிறைய பேருடைய பேரு கூட சொல்ல முடியல. ஏன்னா நேரம் நமக்கு ரொம்ப அளவான நேரம். அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரிதான் நம்ம பேசியிருக்கிறோம். யார் பேரையேனும் விட்டு இருந்தா கூட என்ன மன்னிச்சிருங்க. வாழ்க வளமுடன். அப்படியெல்லாம் இல்லைங்க ஐயா. ரொம்ப சிறப்பா எடுத்து சொன்னீங்க ஐயா. நேரம் ரொம்ப கம்மிதாங்க ஐயா. அப்படியே பேசிக்கிட்டே போலாம், நாங்களும் கேட்டுக்கிட்டே இருக்கலாங்க ஐயா. அவ்வளோ தத்ரூபமா எடுத்து சொன்னீங்க. சாட் பாக்ஸ்ல கூட நிறைய பேர் போட்டிருக்காங்க. நாங்க ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு உங்களுடைய உரை கேட்கறதுக்கு ரொம்ப அருமையா இருந்தது. நிறைய பேர் போட்டிருக்காங்க ஐயா. மிக மிக நன்றிங்க. எனக்கு சாட் பாக்ஸ் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கொஞ்சம் போட்டு விடுங்க. அது நிறைய இருக்குங்க ஐயா. அது ஒரு சில. சரிங்க ஐயா. நன்றிமா. ஏன்னா நான் எடுக்க முடியாது இதுல. சரிங்க ஐயா. நன்றிமா. நன்றி. ரொம்ப நன்றிங்க ஐயா. சிறப்பா இருந்ததுங்க ஐயா. வாழ்க வளமுடன். மகிழ்ச்சிமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நிறைவு செஞ்சுக்கலாமா ஐயா? நிறைவு பண்ணிக்கலாம் ஐயா. பண்ணிக்கலாமா? கேள்வி வேற யாரும் இல்லைங்க ஐயா. நன்றிமா. மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே